யோசுவாவின் புஸ்தகம் Book of Joshua, 24ஆம் அதிகாரம் chapter 24, 17வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். and verse 17 we read. நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. For the Lord our God it is that brought us up from our fathers out of the land of Egypt, from the house of bondage, and which did those great signs in our sight, and preserved us in all the way wherein we went among all the people through whom we passed. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. கர்த்தருடைய தாசனாகிய யோசுவா தன்னுடைய சபையாரை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை இங்கே நீங்கள் வாசிக்கிறீர்கள். Joshua speaks to his congregation. Here we read. பல வருஷங்களுக்கு முன்பதாக அடிமைத்தன வீடாகிய எகிப்து என்கிற தேசத்தில் இருந்து தேவ மனிதனாகிய மோசையோடு சேர்ந்து இந்த பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்துக்கு நேராக நடந்து வந்தார்கள். The people who were captives in Egypt, they were delivered by Moses and Joshua along with Joshua, and they walked through the land to Canaan. கடந்த பாதைகள், The way they trod it, கடந்து வந்த ஜனங்கள், through the people they passed, வித்தியாசமான பாதைகளை கடந்தார்கள். they walked through diverse ways. வித்தியாசமான ஜனங்களை கடந்தார்கள். They passed to diverse people. அவர்கள் எத்தனையோ வித்தியாசமான வழிகளை சந்தித்தாலும் They met diverse paths. அன்று முதல் இன்று வரைக்கும் ஒரே தேவன் மாறாதவராய் அவர்களை காப்பாற்றி வந்தார். Since that day, even till today, it is the same Lord who changeth not. He is protected them. தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை அவர் திரும்பி பார்க்கிறார். He looks back the days that has passed. இந்த செய்திக்காக நான் காத்திருந்த பொழுது, Even when I was waiting for this message, பொதுவாக வருஷத்திலே 12 மாதங்கள் இருந்தாலும் என்னை அதிகமாய் தேவ சமூகத்திலே தாழ்த்துவதற்கும் உடைப்பதற்கும் நன்றி சொல்வதற்கும் தேவன் வைத்திருக்கிற ஒரு மாதம் இந்த ஜூன் மாதம். though there are 12 months in the year, one month which I really ponder for the Lord is the month of June. அடுத்த ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த ஆவடி ஊழியத்தை கர்த்தர் கிருபையாய் பொறுப்பெடுக்கும்படி செய்து 44 ஆண்டுகள் இந்த சபையை நடத்துவதற்கு கிருபைகளை தந்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். We are going to complete 44 long years in this church. Lord made me to establish this, and it is 44 long years that we are going to complete next week. இந்த ஊழியத்தை கர்த்தர் நிலைப்படுத்தி ஆசீர்வதித்து பாதுகாத்து வருவதற்கு தேவன் உதவி செய்தார். The Lord blessed this church. The Lord protected this church and helped me to minister onto this church. என்னுடைய சரீர பிரகாரமாகவும் என்னுடைய ஆயுசு நாளை நான் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் இந்த ஜூன் மாதத்தை வைத்திருக்கிறார். It is this month, June, that I am going to enter into a new year. I am going to celebrate my birthday in the month of June. ஜூன் மாதத்தோடு என்னுடைய 72 ஆண்டுகளை நான் முடித்து Thank Lord. 73வது ஆண்டுக்குள்ளே நான் பிரவேசிக்க போகிறேன். By God's glory and God's grace, I am going to complete 72 long years, and I am going to enter the 73rd year. கர்த்தர் எனக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் இதுவரைக்கும் தந்திருக்கிறார். The God enabled me to have good health. என்னுடைய and He வீட்டிலே protected நடந்த me. முதல் திருமணங்களும் இந்த ஜூன் மாதத்திலேயே நடந்தன. And out of even the wedding, it was done in the month of June. ஆகையினால் நான் அடிக்கடி ஆண்டவருக்கு இந்த ஜூன் மாதத்தை விக்கிரமா மாற்றவில்லை, அதிகமாய் நினைப்பதற்கு நன்றி சொல்வதற்கு இந்த ஜூன் மாதத்தை கர்த்தர் கிருபையாக வைத்திருக்கிறார். I am not idolizing this month,
but I'm grateful unto the Lord that I do think of அதை this. ஆண்டவருக்காக நான் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது When I give thanks unto the Lord, இந்த வசனத்தை ஆண்டு எனக்கு தந்தார். when I was pondering, this is the word that the Lord gave unto me. அதிலே சொல்லி இருக்கிறது, And it is said here, நாம் நடந்து வந்த பாதை, and it is the way that we passed, நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்கள், and it is all the people that we நம்மை passed, காப்பாற்றி வந்தவர் தேவனே. and it is the Lord who protected us. நான் மாத்திரமல்ல, நீங்களும் நீங்கள் கடந்து வந்த பாதைகளை நீங்கள் திரும்பி பாருங்கள். Even you got to think about the past days, what you have crossed. நாம் எல்லாருமே அப்படியே ரெட் கார்பெட்ல நடந்து வந்து விடவில்லை. We have not walked on the red carpet all the time. எல்லாருமே ரோஜா படுக்கையில் நடந்து வந்து விடவில்லை. It is not the bed of roses that we have slept. எல்லாருமே ராஜ பாதைகளை கடந்து வந்து விடவில்லை. It is not the kingly ways that we have walked. நீங்கள் சற்று நிறுத்தி நிதானித்து திரும்பி பார்ப்பீர்களானால், If you wait and if you ponder நாம் of the நடந்து past, வந்த பாதைகள் ஒரே பாதை அல்ல. and the path what we have அநேக trodden, மேடுகள், there were mountains, பள்ளங்கள், there were valleys, கண்ணீர்கள், and, கைவிடப்படுதல், அவமானங்கள், and we walked with shame நிந்தைகள், and trespass. எத்தனையோ பாதைகளை நாம் கடந்துதான் நாம் ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். And having crossed all these paths, we have come to this level today. இன்னும் கடந்து விட்டோம் என்று அல்ல, இன்னும் நாம் ஜீவன் உள்ள வரைக்கும் நாம் கடந்து செல்ல It is வேண்டியவர்களாக not that we have passed all these paths, but still we have yet to cross more paths. நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு நான் இருக்கிற நிலைமை நீங்கள் பார்க்கலாம். Today you might see or witness ஆனால் what I இந்த am today. நிலைக்கு நான் வருவதற்கு நான் கடந்து வந்த மனிதர்கள், But என் வாழ்க்கையிலே என்னை கடந்து வர பண்ணின மனிதர்கள், to come to this level, the people whom I have passed, எத்தனையோ அவமானங்கள், at the shame, எத்தனையோ நிந்தைகள், and all the இவர்கள் afflictions, நமக்கு அனுசரணையா இருப்பார்கள் என்று நினைத்தவர்கள் நமக்கு விரோதிகளாய் மாறினார்கள். and the people whom I thought will back me up, they were my adversaries. எத்தனையோ சேலஞ்சஸ். There was many challenges in my life. ஒரு முறை ஒரு பெண் என்னை பார்த்து சொன்னாள், One day, a girl looked at me and said, எங்களுடைய கால்களிலே வந்து விழுகிறீரா இல்லையா பார்க்கிறேன் என்று சொன்னாள். you will come and bow down to me. I'll see that you do that. நான் சொன்னேன், நானும் பார்க்கிறேன். I said, I also took up the challenge. I said, let me see. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy So name. many challenges. There were many challenges in my life. எத்தனையோ பேர் இந்த ஊரை விட்டு துரத்தி விடுவேன் என்று சொன்னார்கள். Many people challenged and said that I will drive you out from this place. அவிசுவாசிகள் அல்ல, They were not heathens or Gentiles, விசுவாசிகள், but they were believers. நண்பர்கள், And they were my friends. என்னென்னவோ இழுத்தார்கள். They were they were mocking at me. பட் அவை எல்லாவற்றிலும் எல்லாரும் என்னை விட்டு போனாலும் Though everyone left me, நான் தைரியமாய் சொல்லுவேன், boldly I will testify, கர்த்தர் மாத்திரம் என்னை காப்பாற்றினார். it is the Lord who protected me. கர்த்தர் மாத்திரம் என்னுடைய பட்சத்திலே இல்லாது இருந்திருப்பார் ஆனால், If only God had not to be on my side, நான் எப்பொழுதோ இல்லாமலே I போயிருந்தேன். would have perished long ago. ஆனால் பவுல் சொன்னது போல, Even as Paul said, கர்த்தரே எனக்கு துணையாய் and நின்றார். it is the Lord himself who was my protector. இந்த யோசுவாவுக்கு தெரியும், Joshua knew, யோசுவா ஒரு பெரிய தேவ மனுஷனிடத்திலே ஒரு உடன் ஊழியனாய் இருந்த and ஒரு சாதாரண வேலைக்காரன். Joshua was a fellow servant who was a mighty man of God, Moses. மோசே தேவனோடு சஞ்சரித்தார், Moses walked with God. தேவனோடு பேசினார், Moses talked with God, தேவனுடைய பிரமாணங்களை பெற்றார், and he did receive the commandments. அநேக பெரிய ஸ்லாக்கியங்களை பெற்ற ஒரு And மனுஷன். he did get many benefits from the Lord, Moses. திடீரென்று All of a sudden, தேவன் எடுத்துக்கொண்டார். the Lord took him away. இப்பொழுது இந்த யோசுவாவுக்கு என்ன செய்ய தெரியவில்லை. Joshua was put up. இந்த He didn't know what யோசுவாவின் to do. மேல் பெரிய பாரம் There was சுமத்தப்பட்டது. a great burden on Joshua. யோசுவா பயந்து நடுங்குகிறார். Joshua was trembling. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord said, பயப்படாதே, fear not, கலங்காதே, tremble, திடன்கொள், be bold. நான் உன்னை கைவிடவே மாட்டேன், I shall not leave you, நான் உன்னை விட்டு விலகவே nor மாட்டேன். forsake you. மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். Even as I was with Moses, I shall be with you. அந்த ஒரே தைரியத்தோடு That was the promise that he took. யோசுவா முன்னேறி போகிறார். And he moved forward. வேறு தைரியமே இல்லை அவருக்கு. And there was nothing else in his life. கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நம்பி
யோசுவா முன்னேறி போகிறார். And it is the promise which the Lord gave and Joshua moved இப்பொழுது அவர் forward. முதிர் வயது வந்தது. And when he was old, நம்முடைய சபையாரை பார்த்து சொன்னார், and when he looked at his church and நான் said, எத்தனையோ ஜனங்களை கடந்து வந்தேன், I have crossed those people, எத்தனையோ பாதைகளை நான் கடந்து I have வந்தேன், crossed so many paths, எல்லா பாதைகளும் என்னோடு இருந்து என்னை காப்பாற்றினவர் என்னுடைய தேவன். through all my trials and tribulations, it was the Lord who was with me and saved me. நான் புறப்பட்ட அடிமைத்தன வீட்டிலேயும் கர்த்தர் என்னோடு இருந்தார். The Lord was with us when we were slaves. நான் நடந்த வனாந்தரத்திலேயும் கர்த்தர் என்னோடு இருந்தார். Even in the wilderness when I crossed, the Lord was with தண்ணீரை me. கடக்கும் போதும் கர்த்தர் என்னோடு And இருந்தார். when I crossed through tears, he was with me. இன்றைக்கு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்திலே வந்து சேர்ந்த போதும் கர்த்தர் என்னோடு And இருந்தார். when I have reached a place which is flowing with milk and honey, the Lord is with me. இங்கே ஒரு தலைவனாய் நின்று கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கும் கர்த்தர் என்னோடு இருந்தார். The Lord made me a leader, and to accomplish his ministry, the Lord was with me. இதுவரைக்கும் கர்த்தர் என்னோடு இருந்தார். Thus far, the Lord was with me. அப்படியானால் That means இனிமேலும் கர்த்தர் உங்களை காப்பார். the Lord will protect you hereafter. நான் இந்த வசனத்தை வாசித்த பொழுது When I read this verse, தேவனுடைய மகிமையான பாதுகாப்பை நான் உணர்ந்தேன். I felt the glorious protection of the Lord. நம்ம எல்லாருக்கும் தெரியும், We all know நம்முடைய தேவன் நம்மை இரவும் பகலும் காக்கிறவர். our Lord protects us day and night. அவர் உறங்குறதே இல்லை, He doesn't sleep, அவர் தூங்குறதே இல்லை, nor he slumbers. அவர் உறங்காமல் தூங்காமல் நம்மை And பாதுகாக்கிறார். he protects us. He doesn't sleep, he doesn't slumber. ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. I do remember an incident. அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே பயங்கரமான பனி நேரத்திலே, At USA, it was நம்முடைய during winter. நாட்டிலெல்லாம் இந்த பனியெல்லாம் நான் பார்த்துருக்க மாட்டோம். We wouldn't have witnessed this kind of winter. அவர்களுடைய பனி அந்த நாள் பொழிகிற நாட்களிலே In those days when it is winter time, காலையில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு மேலே ஒரு 4 அடி 5 அடி உயரத்திற்கு அப்படியே பனி கட்டிகள் உறைந்து போய் இருக்கும். on the rooftop, there will be snow frozen, and it will be to a, பொதுவாக அவர்களுடைய ரூஃப் டாப் வந்து மரத்தினாலே செய்யப்பட்டிருக்கும். and all aspect it will be a rooftop made அந்த of wood. வீட்டிலே ஒரு நல்ல ஒரு பக்தியுள்ள தேவனுடைய பிள்ளைகள் தங்கினார்கள். And the servants of God, they were அவர்களுக்கு ஒரு sleeping. சின்ன குழந்தை, And there was a small child, அந்த குழந்தையை வைத்து விட்டு நல்லா தூங்கி கொண்டிருந்தார்கள். and they were sleeping under that roof. நடு ராத்திரியிலே ஒரு திருடன் உள்ளே புகுந்தான். And a thief entered that house, எல்லாவற்றையும் திருடினான். and he robbed everything from the house. எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கிளம்ப நேரத்தில் Even as he was about to leave the place, அந்த மத்தியிலே படுத்திருந்த பிள்ளை திடீரென்று ஒரு முனக ஆரம்பித்தது. and the child who was in the midst started crying. அவன் நினைத்தான், இப்போ இந்த பிள்ளை கத்திரமான நம்ம இதே கெட்டு போயிடும். The robber thought, if this child உடனே cries, அந்த we will get caught. தாய்க்கும் தகப்பனுக்கும் அந்த பிள்ளை மெல்ல தூக்கினான். And he carried that little child, அதை தூக்கி அப்படியே விராண்டாவிலே கொண்டு வந்து வைத்தான். and he carried the child to the veranda and placed it. கடுமையான குளிர் அங்கே இருக்கிறது. And it was அந்த freezing cold குழந்தையை over there. கொண்டு அங்க வைத்த உடனே Though it was freezing cold, அந்த பெரிய குளிர் தாங்க முடியாமல் அந்த பிள்ளை வீல் என்று கத்திய. because of the severe cold, the child did cry loud. அந்த பிள்ளையினுடைய அழுக சத்தத்தை கேட்டு தாய் தகப்பனும் எழும்பினார்கள். The moment the child cried, the parents got up. பிள்ளையை காணோம். The child is missing, ஆனால் பிள்ளை சத்தம் வெளியே கேட்கிறது. but we are able to hear the sound. ரெண்டு பேரும் யோசிக்காமல் கணவன் மனைவியும் வெளியே ஓடி வந்தார்கள். They just darted to the door. அவர்கள் வாசலை விட்டு வெளியே கடந்து வந்தார்கள். The அவர்களுடைய ரூஃப் டாப் வெயிட் தாங்காமல் உடைந்து உள்ளே விழுந்தது. moment the parents went to the doorstep, the rooftop caved in. முழுவதும் உடைந்து கீழே விழுந்து Because of the weight, it collapsed. உள்ளே இருந்த திருடனும் மரித்தான். But the robber who was inside, காலையிலே வந்து எல்லாம் சோய்த்து எடுத்தார்கள். but the morning they came and then searched இவர்களுக்கு everything. ஒன்று மாத்திரம் புரியவில்லை. They did not apprehend one thing. எங்களோடு படுத்திருந்த அறையிலே படுத்திருந்த பிள்ளை யார் பிராண்டாவிலே கொண்டு வந்து வைத்தது? Because the parents were sleeping, they did not know who carried the child நாம் to the எப்படி door. வெளியே வந்தோம்? How did we come out? போலீஸ் வந்து ஆராய்ச்சி பண்ண போதான் தெரிந்தது இது திருடனுடைய வேலை. And when the police came and investigated, they came to know there was a robber inside. அப்பொழுதுதான் நான் யோசித்து பார்த்தேன். And then I thought, அம்மா தூங்கிட்டாங்க, the mother was sleeping, அப்பா தூங்கிட்டாங்க, the father was fast ஆனா asleep, தேவன் தூங்கவே இல்லை.
The Lord doesn't sleep at all. தேவன் விழித்துக் கொண்டே இருக்கிறார். The Lord is awake. நான் புதுசா யோசித்து பார்த்தேன். I thought. இதுவரைக்கும் தூதர்களை கொண்டுதான் கர்த்தர் காப்பார் நினைச்சேன். I thought only through the angels the Lord will protect us. தேவன் சமயம் கிடைத்தால் திருடர்களை கொண்டும் தேவன் காப்பார். Even through a robber the Lord is able to save us. தேவன் யாரை கொண்டும் நம்மை காக்கிற பணியை மிக சிறப்பாக செய்கிறார். The Lord does protect us greatly through any means. அவருடைய பாதுகாப்பு அற்புதமானது. His protection is wonderful. அவருடைய பாதுகாப்பு நம்முடைய புத்திக்கு எட்டாதது. We will not be able to apprehend his protection. யார் உறங்கினாலும் தேவன் உறங்கவே மாட்டார். Whoever might sleep in this world, but the Lord doesn't sleep. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் என்ற அறிவு நமக்கு இருக்குமானால், if only we know that the Lord will protect us, பாதுகாப்பை குறித்து நாம் கவலையே பட மாட்டோம். we will not bother about our protection by அவருடைய ourselves. கரத்திலே நாம் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்போம். We will surrender ourselves into அவரிடத்திலே ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய். and whatever we surrender unto him, he is able to protect us. அவரிடத்திலே மாத்திர ஒரு மனுஷனுடைய வழிகள், and whatever the way we தன்னுடைய commit, செயல்கள், whatever works, தன்னை whatever அவன் ஒப்பு கொடுப்பான். ஆனால் whatever we commit, தேவன் கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வதற்கு வல்லமை he is உள்ளவர். able to protect us till the last. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy name. இந்த உலகத்திலே உள்ள எல்லா பாதுகாப்புக்கும் மேலாய், more than all the security in this சர்வ world, வல்லமை தேவனுடைய பாதுகாப்பு அற்புதமானது. the Lord's protection is marvelous. நான் இந்த பாதுகாப்பை குறித்து யோசித்த வேளையிலே, Even when I was pondering about this protection, தேவன் தம்முடைய பிள்ளைகளை 3 விசேஷித்த காரியங்களை செய்து தேவன் the பாதுகாக்கிறார். Lord does 3 magnificent things and he protects his children. முதலாவதாக, First of all, தேவன் நம்மை சேதப்படுத்தாதபடி தேவன் பாதுகாக்கிறார். the Lord protects us from all our afflictions, இரண்டாவதாக, destruction. தேவன் நம்மை போஷித்து The காப்பாற்றுகிறார். Lord provides us and protects us. மூன்றாவதாக, Thirdly, நம்முடைய கால்கள் வழுவாதபடி தேவன் நம்மை the காப்பாற்றுகிறார். Lord doesn't make our feet to slip. தேவனுடைய or fall. நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy name. முதலாவதாக, First of all, ஒருவரும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் நம்மை the காக்கிறார். Lord protects us from we be getting destroyed. ஏசாயா 27ஆம் அதிகாரம் Isaiah chapter 27 3ஆம் வசனத்தை நீங்கள் and வாசிப்பீர்களானால், verse 3 if you would read. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். I will keep it day and night. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றுவேன், And the Lord will protect it, அதை இரவும் பகலும் காப்பாற்றுவேன். and I will keep it night and day. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy name. தேவனுடைய பாதுகாப்பை நீங்கள் எடுத்து If பார்த்தீர்களானால், you would consider the protection of the Lord, நீங்கள் ஏசாயா 5ஆம் அதிகாரத்திலேயும் ஒரு தோட்டம் இருக்கிறது. Isaiah 5 and verse 27ஆம் தேவன் தோட்டம் இருக்கிறது. there is a garden over there, ரெண்டும் திராட்சை தோட்டம், and both are vineyards, ரெண்டும் தேவனே நட்டின தோட்டம், and both have been planted by the Lord, தேவனே நீர் பாய்ச்சின தோட்டம், and it is watered by the Lord, தேவனே வேலி அடைத்த தோட்டம். and it was hedged by the Lord, ஆனால் ஒரு தோட்டத்தை தேவன் காக்காமல் விட்டுவிட்டார். and one the Lord forsakes. இன்னொரு தோட்டத்தை ராத்திரியும் பகலுமாக தேவன் காக்கிறார். One garden he forsakes, another garden he protects it night and இந்த day. ரெண்டு தோட்டத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கிறது. Only there is one difference between the two gardens. ஏசாயா 5ஆம் அதிகாரத்திலே உள்ள தோட்டத்திலே In Isaiah 5, the garden what we read is அதனுடைய கனி கசப்பான கனியை தந்தது. the fruit is bitter that the பட் plant gave. 27ஆம் அதிகாரத்திலே But in chapter அது 27, நல்ல கனிகளை தந்தது. the garden brought forth good fruit. தேவன் ஒரு மனிதனை காக்க வேண்டுமானால், If Lord got to ஒரு protect a man, குடும்பத்தை காக்க if a வேண்டுமானால், family to be protected, ஒரு சபையை காக்க a வேண்டுமானால், church to be protected, தேவன் எதை காப்பாற்றுகிறார்? how does he protect? தேவன் தான் தோட்டத்தை உண்டாக்குகிறார், It is the Lord who plant the garden, தேவன் தான் எல்லா நன்மையும் செய்கிறார். and he does all good things, ஆனால் அந்த தேவன் அதை காத்து கொண்டே இருக்கிறார். and he looks forward, நான் வைத்த செடி என்ன கனிகளை தரும், and he looks forward to see what type of fruit it இது is yielding. நல்ல கனிகளை தருமானால் If it will yield good fruits, நான் இதை வேலி அடைத்து
I will fence இதற்கு it தண்ணீர் பாய்ச்சி and I will water it. ராத்திரியும் பகலும் இதை காத்துக்கொள்ளும். I shall protect it night and day. நான் நினைக்கிறேன் ஒரு 10-15 மாமரம் நம்முடைய சாப்பல்ல இருக்கிறது. There are about 15 trees which are mango trees are there. எல்லாம் மாமரம் தான். All are mango trees. ஆனா 15 விதமான கனி தரும். And all the trees are different from one another, different varieties. நீங்கள் மே மாதம் ஏப்ரல் மாதத்திலே போனீர்களானால் If you will go over there in the month of April or May, சில செடிகளுக்கு மாத்திரம் நன்றாக வேலி அடித்து கட்டை கட்டி வைத்திருப்பார்கள். and if you would observe, certain trees will have a fence. நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், ஏன் வேலி கட்டிருக்காங்கன்னா அந்த கனி ரொம்ப சுத்தமா நல்ல அருமையான கனி. You should understand why that particular tree is fenced, because it yields good fruits. மற்றதெல்லாம் ஊறுகாய் போடுறது. But the other trees are only meant for அதை அடிச்சா pickle. போனா அது புளிச்ச காய் போனா போதும். Even if it goes, even if people takes, doesn't matter. எதை வேலி அடைச்சு காக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா What is that we fence? நல்ல கனி கொடுக்கிறதை காப்பாற்று. Whatever yields good fruits, we protect it. ஆண்டவரும் நம்மை காப்பாற்றணும். Even if the Lord got to protect us, நாம் ரட்சிக்கப்பட்டோம், we have been saved, நாம் அபிஷேகம் பெற்றோம், we have been anointed, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினோம். and we are the children of God. ஆண்டவர் உடனே பாதுகாப்பு எடுக்கிறது இல்ல. The Lord doesn't remove the fence. ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனையும் தனித்தனியாய் வெயிட் பண்ணுகிறார். The Lord looks forward to each one individually. அவனை பார்த்து கொண்டே இருக்கிறார். The Lord looks at you. எதுவரைக்கும் பார்க்கிறார் என்றால் To what extent? கனி அவனிலே இருந்து வருகிற காலம் வரை. Till the time he yields fruits. செடியை நட்ட உடனே கனி வந்துட போறதில்ல. The moment you plant a plant, ஒரு மாசத்துல கனி வந்துட போறதில்ல. and within 1 month it won't yield. ஒரு வருஷத்துல கனி வந்துட போறதில்ல. With 1 year it won't yield. கனி வருவதற்கு ஒரு காலகட்டம் இருக்கிறது. There is a season you got to wait for the fruits. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டம் வரைக்கும் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். Even in a human life there is a period, there is a waiting period. இந்த செடியில இருந்து என்ன கனி வர போகிறது? What type of fruit are we going to yield? நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன். Humbly I believe. ஒரு செடி நல்ல கனிகளை கொடுக்க வேண்டுமானால், If a tree got to yield good fruits, இயேசு சொன்னார், Jesus said, நானே திராட்சை செடி, I am the vine நீங்கள் கொடிகள், and you are the branches. நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் If you abide in me, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். and you shall yield fruits. அப்படியானால் That means, ஒரு செடி கனி கொடுக்க வேண்டுமானால் if a tree is to yield fruits, ஒரு செடியோடு நிலைத்திருக்க வேண்டும். the branches got to abide with the tree. எந்த செடியோடு நிலைத்திருக்கிறதோ And if we are attached, அந்த செடியினுடைய கனியை அது தரும். and we will yield the fruit of the tree. விசேஷமாக ரோமர் 11ஆம் அதிகாரம் Romans chapter 11. 17ஆம் வசனம், சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க Some branches will be broken, காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்திலே ஒட்ட வைக்கப்பட்டு, and you have been grafted onto the tree. ஒலிவ மரத்தினுடைய வேருக்கும் சாருக்கும் நீ உடன் பங்காளியாய் இருந்தாயானால். If you are taking the sap, and if you abide with the olive plant, நான் யார்? who are we? நான் காட்டு ஒலிவ மரம். And I am the wild olive plant. தேவன் யார்? Who is Lord? நாட்டு ஒலிவ மரம். And he is the good olive tree. இந்த காட்டு ஒலிவ மரத்தை தேவன் கிளையை வெட்டி, From the wild olive tree, he இந்த has taken நல்ல the branch. ஒலிவ மரத்தோடு தேவன் ஒட்டுகிறார். The Lord grafts it along with the good tree. நாம் யார் தெரியுமா? Who are we? நல்ல ஒலிவங்களாய் பிறந்தவர்கள் அல்ல. We are not born with good quality. நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்டப்பட்டவர்கள். We have been grafted onto a good tree. இந்த மரத்திலே ஒட்டப்படுமானால், If you have been grafted, இது ரெண்டுக்கு பங்காகிறது. there are two things that happen. ஒன்று, First, இந்த நல்ல மரத்தினுடைய சாறு உள்ளே பாய்கிறது. the sap from the good tree flows into you. இன்னொன்று, The other thing, இந்த செடியானது உள்ளே இருக்கிற வேரிலே பாதுகாப்பா இருக்கு. and the root of the good olive plant is in the earth. ஒரு மரத்தினுடைய பலம் அதனுடைய வேர்ல இருக்கிறது. The strength of a tree is on the root, இது சாறை எடுத்து வெளியே கொடுத்து கொண்டே இருக்கிறது. and it gives out the sap to the branches. இப்பொழுது காட்டு ஒலிவ மரத்தில் என்ன கனி வந்ததுன்னு சொன்னால், What is the fruit that the wild olive tree நல்ல gives? கனி வந்தது. Now it yields good. எப்ப நல்ல கனி வரும்? When will it eat இந்த good? காட்டு செடி இந்த நாட்டு செடியோட ஒட்ட வைக்கப்பட்டு இந்த சாறை எடுத்துக்கொண்டே இருக்குது.
When the wild olive plant, when it is grafted to the good one, it takes the sap from it and ஒரு yields good மனுஷன் fruit. யாரோடு ஒட்டுகிறானோ அதனுடைய சுபாவம் வரும். And we, as the children with whom we are together, we ஒரு மனுஷனுடைய பிறப்பு அவன் யாரோட சேருகிறானோ அதுல தான் தீர்மானிக்கப்படுகிறது. We should know who our friends are. Or we know who our friends are, we know who we are. ஆங்கிலம் சொல்வார்கள், In English, உன்னுடைய ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்றேன். in English there's a proverb. You tell me who your உன் friends ஃப்ரெண்ட் are. யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா நீ யாருன்னு சொல்லு. And if we get to know who your friend are, we'll know who you are. கழுதையோட சேரும். A donkey will join the donkey. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy name. என்னுடைய 13-14 வயதிலே வீட்டை விட்டு நான் வந்தேன். At the age of 13 or 16, I left my family. எனக்கு நன்றாய் ஞாபகம் இருக்கிறது. I know. நான் ஒரு 5 வயது ஒரு சின்னவனாக இருக்கும் பொழுது, When I was about 5 years old, நான் எதையோ ஒரு விளையாடி கொண்டு எங்க அப்பா திண்ணையில உட்கார்ந்திருந்தார். and my father was seated by the house. என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் வந்திருக்கிறார், நான் அதை கவனிக்கவில்லை. And there was a relative who had come to our house. I didn't see அவர் him. வந்து என்னை பின்னால் இருந்து கூப்பிட்டு இருக்கிறார். And that relative had called நான் அதை me. கவனிக்கவில்லை. I did not pay heed. ஆகையினாலே அவர் என்ன செல்லமாக என் மேல ஒரு தட்டினார். And he gave a pat on my back, the relative. அவர் தட்டும் போது நான் எழுப்பிட்டேன் நினைக்கிறேன். And the moment கொஞ்சம் அடி வேகம் விழுந்துச்சு. he was about to be hit me, I got விழுந்த up. உடனே நான் யாருன்னே பார்க்காம போடா. And without looking back, I just said, get away, get lost. எங்க அப்பா திண்ணையில உட்கார்ந்திருந்தார். My dad was seated. அங்கிருந்து இறங்கி வந்தார். He just got up, my dad. எங்க ஊர்ல பூலாத்தி விழான்னு சொல்லுவாங்க, நல்ல பூலாத்தி And செடி. there were long canes in our villages. அதை எடுத்துட்டு வந்தார். He brought that cane. பின்னினார். And he gave me an unmerciful kicking. வயசுல பெரியவங்களை வாடான்னு சொன்னேன். He is elder to you. How can you address him? அந்த மனுஷன் எங்க அப்பா காலை பிடிச்சு, அண்ணாச்சி 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 கொன்றாதீங்க, பையனை கொன்றாதீங்க. And my relative got hold of my நான் dad. தான் தப்புட்டேன், அண்ணாச்சி விட்டுருங்க. And my relative got hold of my dad and said, forgive him. எங்க அம்மா வந்து கத்துனாங்க, என்னென்னமோ நடந்தது. Even my mother came and pleaded. டா என்று சொன்ன ஒரு வார்த்தைக்காக, Even for one particular word what I uttered. அத்தனை மரியாதையாக என் பெற்றோர் பேச கற்றுக் கொடுத்து வளர்த்தார். And my parents, they brought us a good behavior. 13 வயசிலே நான் வெளியே வந்தேன். At the age of 13, I left my family. 21 வயது வரைக்கும் ஒண்ணாம் நம்பர் பொறுக்கிகளோடு சேர்ந்தேன். And I had friends, they were all rascals. நான் என்ன பாஷை பேசியிருப்பேன்? And you can just imagine what language I would have spoken. அமெரிக்கன் இங்கிலீஷை பேசியிருப்பேன். Do you think I would have spoken American English? ஒண்ணாம் நம்பர் பொறுக்கி பாஷை பேச. I was a rascal. வாடான்னு சொன்னதுக்கு ஒரு அடி வாங்கினதுக்கு இப்போ என் வார்த்தைகளே வாடா போடா, அதுக்கு மிஞ்சி போனா 2 சாத்து தான். And my language, என் வார்த்தைகள் முழுவதும் மாறியது. my language totally changed. 21 ரட்சிக்கப்பட்டேன். And I got saved at the age of 21. ஊழியத்துக்கு வந்தேன். I came into அங்க ministry. ஒரு பெரியவர் உட்கார்ந்திருந்தார். And there was an elderly person seated. என்ன சொன்னார் தெரியுமா? தம்பி, And he said, brother, தயவு செய்து அதை எடுத்துக்கொண்டு வருகிறீங்களா? he addressed me as brother. Can you just fetch me that? எனக்கு அந்நிய பாஷையா தெரிஞ்சது. And I was, totally. இந்த வயசான பெரியவர், டேய் அதை எடுத்துட்டு வாடா சொல்றேன். தயவு செய்து எடுத்துட்டு வா. And that elderly person addressed me, brother, please. இல்லடா இது தயவு செய்து. And I was just laughing. கேலி பண்ற மாதிரி இருந்துச்சு. And I was thinking whether this person was mocking at me. Language totally different now. That was totally a different experience. இப்போ நான் 2 லாங்குவேஜ் கத்துர்க்கேன். Now I've learned 2 languages. ஒண்ணே எங்க அம்மா அப்பா படிச்சு கொடுத்த லாங்குவேஜ். That is one language which has been taught by my parents. இன்னொன்னு என் ஃப்ரெண்ட் படிச்சு கொடுத்த லாங்குவேஜ். There's another language which has been taught by my friends. மூன்றாவது என்னோட வாலிபத்துல என்னோட ஐக்கியமான மனுஷன் படிச்சு கொடுத்த And லாங்குவேஜ். it is the third language which I learned from this elderly person who இப்போ taught நான் me. எந்த லாங்குவேஜ் பேச நீங்களே டிசைட் பண்ணீங்க. Now what is the language that I should speak? நான் நேரா இந்த ஆவடியில மினிஸ்ட்ரிக்கு வந்திருந்தா, If had I come to Avadi, உங்களை எந்த லாங்குவேஜ் பேசியிருப்பேன்னு தெரிஞ்சுக்கணும். I had 3 languages. You just think what language I was spoken. கர்த்தருடைய தாசனாகிய மோசே
servant of God, எகிப்து Moses, அரண்மனையில இருந்தபோது when he was in the palace of Egypt, வாக்கிலே வல்லவன், and he was good at speech, வாக்கில வல்லவன். and he was good at speech, 40 வருஷம் அந்த ஆடு மாடோடு கடந்து but 40 long years he was with the cattle, பேச தெரியாத மனுஷனா மாறிட்டான். and he lost his language. அதனால தான் நான் சொல்லுவேன், That's why I would tell. ஒரு மனுஷன் யாரோடு ஐக்கியமாய் இருக்கிறான் என்பது முக்கியம். And it is very important with who you have your association. ஒருவன் வாழ்க்கை கனி உள்ள வாழ்க்கையாக, If you have to go yield fruit, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை வர and if you வேண்டும், have to be a blessing unto others, நல்ல கனி உள்ள வாழ்க்கை மாற வேண்டும், and if you have to go yield good fruits, ஐக்கியம் யாரோடு இருக்கணும் கேட்டா, and with who his association should நான் be, செடி நீங்கள் கொடிகள், and I am the plant, you are the branches. என்னோடு ஐக்கியமாய் இருந்தால், If you abide in me, நீங்கள் நல்ல கனிகளை கொடுப்பீர்கள். you shall yield good fruits. நான் சொல்ல அருமையான கர்த்தருடையவர்களே, Dear children, I will tell you, நான் அடிக்கடியாய் வற்புறுத்தி கொண்டு வருகிறேன், the one what I stress often, சேதம் நம்மை வராமல் தேவன் பாதுகாக்க வேண்டுமானால், if destruction should not come upon us, should the தேவன் Lord நம்முடைய protect us. ஊழியத்தை பார்க்கிறதில்லை, He ஊழியத்தை He doesn't see our ministry. நாம எவ்வளவு காணி கொடுக்கிறோம் He பார்க்கிறதில்லை, doesn't see our offering. நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைமைக்கு பார்க்கிறதில்லை. And he doesn't see our spiritual life. நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். A good tree will yield good fruits. நீங்கள் உங்கள் கனிகளினாலே தேவன் உங்களை நீங்கள் அறிவீர். You shall be தேவன் identified by your நம்மை fruits. அறிவதற்கு வைத்திருக்கிற அடையாளம் நம்முடைய ஃப்ரூட்ஸ், It is the நம்முடைய fruits சுபாவங்கள். It is the fruits by which the Lord நம்முடைய identifies us. சுபாவங்கள் மாற வேண்டுமானால், If your character's got to change, சபையோடு உள்ள ஐக்கியம் நம்மை மாற்றாது, it is not the association in the church. பாஸ்டரோடு உள்ள ஐக்கியம் நம்மை The மாற்றாது. fellowship with the pastor will not change you. சிலர் நினைக்கிறாங்க, Some people think, சபையை பற்றி பெரிய பெருமை, and they pride about their church. சிலருக்கு பாஸ்டர் பற்றி பெரிய பெருமை. They pride about their pastor. உங்களை சபையும் மாற்றாது, உங்களை பாஸ்டர் மாற்ற முடியாது. The church cannot change you, nor your pastor உங்கள் cannot change you. வாழ்க்கையை மாற்ற வேண்டுமானால், If your life is ஆண்டவராய் இயேசு மாத்திரமே, only the Lord can change your life. தேவன் மாத்திரமே. The Lord only can change your life. 50 வருஷ விசுவாசி என்று சொல்லுகிறார்கள். If you say that you are 50 years believer, 50 வருஷம் பாஸ்டரோடவே இருக்கிறேன்னு சொல்றாங்க, and if you say that I am with pastor for 50 அது years, ஒன்றும் மாற்றாது. nothing will change your life. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. மாற வேண்டுமானால், If you got to change, கனி நிறைந்த வாழ்க்கை மாற வேண்டுமானால், if you got to yield good fruits, உங்களுக்கே தெரியணும், you should know நான் தேவனோடு என்ன ஐக்கியத்தை வச்சிருக்கேன், what is the fellowship I should have with the Lord. அந்த சாரத்தை நான் எவ்வளவு வாங்குகிறேன், How much of sap do I take from the இந்த Lord? சாரம் எவ்வளவு எனக்குள்ளே பாய்கிறது, How much of sap does it flow into my அந்த body? பாயுமானால் If it would flow, நல்ல கனிகளை கொடுக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. and there is no doubt, if the good sap flows into you, you அந்த shall ஒரு yield good fruit. செடியை மாத்திரம்தான் ஒருவனும் சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் காத்துக்கொள்ளும். Only that particular tree which yields good fruit, the Lord will protect. அப்படியே நான் விசுவாசிக்கிறேன், And I believe இந்த நல்ல கனி தருகிற செடியை ஜனங்கள் சேதப்படுத்த முயற்சிப்பார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. and the tree which yields good fruit, the people may try to destroy it. ஆதியாகமத்தின் புஸ்தகம் Genesis 49ஆம் அதிகாரம், 49 chapter. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்கள். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. யோசேப்பு கனி தரும் செடி, And Joseph is the plant அவன் which, நீரூற்றண்டையிலே கனி தரும் செடி, and he is the one which is planted by the அதன் Lord, கொடிகள் சுவரின் மேல் படரும், and its branches will grow upon the wall. வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார். And the people will fire the arrows at it, and they will try to harm it. யாரை பகைச்சாங்க? At whom? யோசேப்பு யாரு? And who is Joseph? கனி தரும் செடி. And he is the plant which yields good fruits. நீங்க வாசித்து பாருங்க. If you would read, தகப்பனார் யாக்கோபு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். Jacob blesses his children. அது நீங்க வாசித்து பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். And if you would read, it is wonderful. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. முதல் மகன் பாருங்க, ரூபன்.
அவன் தண்ணீரை போல தளம்பினவன். And Reuben, சிமியோன் லேவி அவன் கொடுமையான பட்டயம். and they were the cunning swords. நீங்க Levi and கீழ Simeon. வாசித்து பாருங்க. And if you would read further, ஒரு பிள்ளை ஓனாய், and one ஒரு son பிள்ளை is a கழுதை, wolf, and one is ஒரு donkey, பிள்ளை மானு, one is a hind, ஒரு பிள்ளை ஒவ்வொன்று நாய் பூனை எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கு. and Jacob blesses them with many ஆனா things. ஒரே ஒரு பிள்ளை தான் என்னது? And only one child is திராட்சை செடி. and only one child is a grapevine. அந்த நாயை ஒருத்தரும் கல்லெடுத்து அடிக்கல. And no one flung a stone at the ஓனாய்க்கு dog. ஒரு பிரச்சனை இல்ல. There was no hurt to the வீட்டில் wolf. இருக்கிற மற்ற மிருகங்களுக்கு எல்லாம் பிரச்சனையே இல்ல. There was no harm done to the wolf. யாருக்கு தான் பிரச்சனைன்னு கேட்டா கனி தருகிற செடிக்கு தான் பிரச்சனை. And the one which yields good fruit, that is the vine which has அது problems. மேல கல்லடிக்கிறாங்க. People throw stones. அது மேல அம்பைறாங்க. They fire the arrows. ஆனா ஒன்றை மறந்துடாதீங்க. Don't you ever forget one அதை thing. ஒருவனும் சேதப்படுத்தவே முடியாது. And none can harm that plant. சிலர் சொல்றதை கேட்டிருக்கேன். And I have heard people telling. நிறைய பேருக்கு நல்ல நல்ல வசனம்லாம் வாக்குத்தத்தமா கிடைக்குது. People get good promises. அந்தியும் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் என்ன செய்வாங்க? நிறைய பேருக்கு இந்த வசனம் எந்த வசனம் தெரியாது, இந்த வசனம் தெரியும். அதனால பாஸ்டர் நம்ம எப்படி நடக்க கூடாது? How is that we should not walk? ரொம்பலாம் பக்கத்துல We should not walk as unbelievers. அப்படியே வர்றமா, பின்னால வாசல்ல உட்கார்றமா, May we come and sit at the back? என்ன ஆத்மாவே சொல்றாரா? And if you say ஆமென் சொல்ல வீட்டுக்கு போயிரணும். at the moment we அதெல்லாம் சும்மா பிரைஸ் லார்ட் சொல்லி அப்படி ரொம்ப நெருங்கி அப்படியே ஃபாஸ்டிங் பிரேயர், அந்த பிரேயர் இந்த பிரேயர் இப்படிலாம் ரொம்ப நெருக்கம் ஆயிட்டா தொந்தரவு. And if you get into contact with others, சொல்லிருக்கு என்னது? தேவ பக்தியாய் நடக்கிறவன் இல்ல, தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருந்துட்டாலே போச்சு. And if you walk righteously, it is more than enough. ஆனா நான் சொல்றேன், But I would say, துன்பப்பட்ட எல்லாரும் எடுத்து பாருங்க. and if you would see the people who have been sorrowful, யோசேப்பின் மேல ஒரு காலம் கல் எறிஞ்சாங்க. and they flung stones at Joseph, அவன் மேல் உறுதியாய் நின்றது. but he was firm. முடிவு என்ன தெரியுமா? You know what is the end? அத்தனை நாய்களும் ஓநாய்களும் எல்லாம் கால்ல வந்து விழுந்துச்சு. But all the people, they came and bowed down. எல்லாரும் விழுந்தாங்க. Everyone, all his brothers came and bowed down. எங்க வேணுமானாலும் எடுத்து பாருங்க. And you can see the history. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy name. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிற வாலிபர்கள், And if you would consider Shadrach, Meshach and Abednego, எல்லா இஸ்ரவேலரும் சிலைக்கு முன்னால பணிஞ்சான். and everyone, they bowed the statue. ஆனா 3 பேர் மாத்திரம் நிமிர்ந்து நின்னான். But only 3 people, they stood அதனால firm. அக்கினிக்குள்ள போக வேண்டியா இருந்துச்சு. They entered the furnace of affliction. எத்தனையோ ஆபீசர் கள்ளத்தனம் பண்ணனான். And there were many people who ஆனா stood against. தானியேல் மாத்திரம் தன்னுடைய வேலையிலே உண்மையா இருந்தான். Only Daniel was firm. ஆகையினாலே சிங்கத்தின் கவிக்குள்ளே போனான். Even they threw him into the den of lions. பவுலும் 250 பேர் கப்பல் யாத்திரை பண்ணினார்கள். And Paul, he was on a voyage. கப்பல் உடைந்தது. There was a shipwreck. கப்பல் சேதமானது. And there was a நீங்கள் destruction. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா If you would read Acts of ஒரு Apostles, பெரிய சிக்கல்ல மாட்டி and he was caught in a அவர்கள் tribulation. எல்லாரும் ஆபத்துல தப்பி 28ஆம் அதிகாரத்துக்கு வந்தாங்க. And they came in the 20th chapter. மெலித்தா என்கிற தீவுக்கு வந்தார்கள். And they came to an island called Melita. அங்க பயங்கர குளிர். And it was severe cold over there. எல்லாம் நெருப்பு முன்ன உட்கார்ந்திருக்காங்க. And the people were seated before fire. எல்லாரும் விறகு பறிக்கி போட்டாங்க. And they were taking wood and throwing it in the. ஒருத்தருக்கு ஒண்ணும் ஆகலங்க. Nothing happened to anyone. ஆனா ஒரே ஒரு அப்போஸ்தலன் உட்கார்ந்திருக்காங்க இதுக்குள்ள. And there was only Paul who was. ஒரே ஒரு தேவனுடைய பிள்ளை And the உட்கார்ந்திருக்காங்க. only servant of God was Paul. பறங்கன விறகுல தாங்க பாம்பு இருந்துச்சு. And when he took the firewood, there was viper. கடிச்சிட்டு தொங்குது. And that bit him and it was hanging in his hand. நாம என்ன சொல்லிருப்போம்? What is that we would have said? 250 பாவி இருக்கான், ஒருத்தருக்கு பாம்பு வரல. And had we been in that place, we would have said 250 people are here. They did not bite anyone. ஒண்ணுமே சொல்லலங்க. But he didn't say anything. ஓதரை தூக்கி போட்டாரு. And he just flung the viper into the fire. எல்லாரும் பார்க்கறான். The people were looking at அவனுக்கு it. சேதம் வர சாவ போறான். And they said, you know, destruction will come to him. அவர் வாட்ல உட்கார்ந்திருக்காரு. But he was carefree and he was முடிவு seated. என்ன தெரியுமா? You know what happened? நீங்களும் நான் இருந்தா பவுலே நான் அங்கே சொன்னேன் தேவ பக்தியா நடக்க மனதா இருக்கிறையா. Had we been in that நீ ரொம்ப place, பக்தியா இருக்காத. we would have started advising பத்தியா Paul.
250 பேருக்கு எவனுக்கா பாம்பு வந்துச்சா? But see, 250 people எவனுக்கா are தீ here. வந்துச்சா? Was there any ஒரு destruction? பயலுக்கு வரல. No one was. நீ என்னைக்கு ஜெபம் பண்ண தொடங்குனியோ ஆபத்து வந்துச்சு. The moment you started praying, சும்மா problem starts. ரொம்பலாம் வரக்கூடாது பிரதர். அங்கே அப்படியே நின்னுட்டு அப்படியே பின்னால You should get deep into the prayers. You should be a surface grazer. பாதி கேட்டமா, பாதி செல் பார்த்தோமா, அது பார்த்தோமா, அப்படி விளையாடினோமா, வந்தோமா. அம்மா கேட்டா எங்கடா கோயிலுக்கு தாமா போனேன். We should get involved. We should go deep into the spiritual life. அப்படியே ஸ்லாக் அப்படி இருந்து போயிரணும். We should be a surface grazer. No problem. That will be no problem at all. நான் சொல்றேன். But I would tell you, தேவபக்தியா எனக்கு பிரச்சனை மாத்திரம் இல்ல. if you are righteous, that's not a problem alone. துன்பத்தை அனுபவித்த அத்தனை பேருடைய வாழ்க்கையும் பாருங்க. And if you would consider all the people who have been caught, அவன் மேல கல்லெறிந்தார்கள், they flung stones at அம்பு him, எய்தார்கள், they threw arrows, முடிவு எகிப்து ராஜாவாக போனான். and he became the அக்கினி நடுவிலே தூக்கி எறிந்தார்கள். and they flung him in the furnace. பட் பாபிலோனுக்கு அதிபதிகளாய் மாறினார்கள். And they became the governors of Babylon. சிங்கத்தின் கவியிலே தூக்கி எறிந்தார்கள். And he was cast into the lion's den. பட் எல்லாருக்கும் மேல அதிகாரியாய் And வந்தார். he became the governor over all. நான் சொல்லுவேன், I would say, துன்பங்கள் நம்மை தாழ்த்துவதற்கல்ல. the sorrows, it is not to நீங்க download. ஒண்ண மறந்துடாதீங்க. One thing you got to உங்க வாழ்க்கையில அம்பும் கல்லடியும் வருகிறது என்று உண்டானால், if there is a stone throwing, அந்த அம்பு என்ன கொண்டு வருதுன்னு கேட்டீங்கன்னா, what does the arrow do to உங்கள் you? எல்லா சகோதரரை காட்டிலும் உங்களை உயர தூக்குறது என்பது அர்த்தம். That will make you more glorious than your own brother. உங்கள் வாழ்க்கையில அக்கினி உண்டாகிறது என்று அர்த்தமானால், If there is fire in your life, உனக்கு உயர்வு வருகிறது என்று that அர்த்தம். will exalt you in days to come. உன்னுடைய வாழ்க்கையில யார் வாழ்க்கையில வராத சிங்கம் உன் வாழ்க்கையில வருகிறது என்று உண்டானால், If there is lions coming into your life, உன் வாழ்க்கையினுடைய உயரத்துக்கு கொண்டு போகிறது என்று it will அர்த்தம். certainly exalt you in days to come. சோதனை நம்மை அமிழ்த்துவதற்கல்ல, It's the afflictions is not to சோதனை destroy you. நம்மை அழிப்பதற்கல்ல, It is not to destroy you. சோதனை நம்மை உயர்த்துவதற்கு. The afflictions are being given to தேவனுடைய exalt you. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. ஆகையால தான் சொன்னான், That's why I said, நான் சோதிக்கப்பட்ட பிறகு நான் அழிஞ்சு போவேன்னு சொல்லல. when I am tried, சோதிக்கப்பட்ட பிறகு when I am tried, சுத்த பொன்னாக I விளங்குவேன். shall come forth as pure gold. ஒரு நல்ல ஹானரபிள் பர்சன். And he is an honorable person. பிசாசு இன்றைக்கு சோதனையை காட்டி ஓட வைக்கிறார். And the Lord, ஆனால் the தேவனுடைய Satan gives you பிள்ளைகள் trials. சோதனைக்கு ஏத்து The நிற்கிறார்கள். Lord resists the devil. சோதனையை சகிக்கிறார்கள். That you are able to stand over சோதனையை the affliction. பொறுக்கிறார்கள். சோதனை என்னை உயர்த்துகிற ஒரு உயர்வு என்று நினைக்கிறார். The afflictions of the current will exalt you in days to come. நீங்கள் தேவ மனித வாழ்க்கையில எல்லாம் நீங்கள் பாருங்கள். And if you would go into the life of the தேவன் servants of God, தேவன் Lord, சேதம் அணுகாமல் நம்மை காப்பாற்று. the Lord doesn't bring destruction to us and he protects us. நம்மை சேதப்படுத்த முடியாது. And nothing can destroy us. நம்முடைய வாழ்க்கையில அக்கினி இல்லைன்னு சொல்லல. I don't say there is no நம்முடைய fire. வாழ்க்கையில தண்ணி இல்லைன்னு சொல்லல. I don't say there is no tears. நம்முடைய வாழ்க்கையில சிங்கம் இல்லைன்னு சொல்லல. I don't say there is no lion. நம்முடைய வாழ்க்கையில சர்ப்பங்களை எடுக்க மாட்டீங்கன்னு சொல்லுங்க. And I don't say there are no serpents. சர்ப்பங்களை எடுப்பீர்கள். There will be serpents. தேள்களை மிதிப்பீர்கள். And thou shalt trod the தேள் scorpion. இல்லைன்னு சொல்லல. I don't say. ஆனால் வேதம் சொல்லுகிறது, But the Bible அது says, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தவே nothing முடியாது. can harm you. சேதப்படுத்தவே முடியாது. Nothing can harm you for certain. கடந்த 1ஆம் தேதி நீங்க எல்லாரும் பேப்பர்ல வாசித்திருப்பீங்க, டிவில பார்த்திருப்பீங்க. And on first you would have seen in the newspaper, சென்னை சில்க் டி நகர்ல சென்னை சில்க் தீ பிடிச்சு எரிஞ்சுது. Chennai Silk building got fire. ஏறக்குறைய பல நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் ஒரே நாள் அழிஞ்சு போச்சு. Within one day, crores of rupees got perished or destroyed. அவன் அதுக்கு எத்தனை சேஃப்டி எக்யூப்மென்ட் உள்ள வச்சிருந்திருப்பான். He would have had so many safety equipments, firefighters. கார்னருக்கு கார்னர் ஃபயர் ஃபைட்டர் உள்ள வச்சிருக்கான். And he would have had fire extinguishers in the corners. ஆனா எந்த ஃபயர் ஃபைட்டரும் வேலை செய்யல. And no fire extinguishers was working. எல்லாம் எரிஞ்சு நாசமா போச்சு. Everything got burnt and it was இந்த destroyed. செய்திகளை வாசித்த போது நீங்க எப்படி வாசித்தீங்களோ, I do not know how you read, நான் அழுதேன். but I read. கர்த்தர் கொடுத்த பாதுகாப்புக்காக அழுதேன். But I cried for the safety of the Lord. இன்னைக்கு இந்த பில்டிங் நிக்குன்னு சொன்னா, Today, if this building is standing here, இதுக்கு எந்த ஃபயர் சேஃப்டி வைக்கல நாங்க. there is no fire extinguishers over here. அது எங்க தப்பு. அரசாங்க உத்தரவுப்படி நாங்க உள்ள வைக்கணும். And I know that it's a ஆனா ஏனோ mistake. இது வரைக்கும் வைக்கல. I know I have not kept all that. I know it. இந்த பில்டிங் கட்டி வந்திருக்கும் போது When we were building this,
பின்னால வேலை நடந்து கொண்டிருந்தது. And at the back there were workers. அன்றைக்கு கவர் பண்ணாம மேஸ்திரி போயிட்டாரு. And the basin didn't cover the ராத்திரி ஒரு place. 12 மணிக்கு மழை ஊற்றுகிறது. And there was a severe rain around midnight. கடுமையான மழை ஊற்றுகிறது. And there was a severe rain that night. நான் ஒரு லுங்கி பனியன் போட்டு ஒரு கொடையை பிடிச்சிட்டு And I went out around that time with the ரொம்ப umbrella. மழை கொட்டுதே வேற முடியலையே. And I was worried in my heart. I said, இந்த work is வேலையை not complete. பார்க்க வரும்போது வாட்ச்மேன் எழும்பி ஓடி வராரு. And the watchman came running after me. எல்லாம் தீ பிடிச்சு எரியுதுயான்னு. And he said, everything is getting burned. நான் வெளியே வந்து பார்த்தால் பின்னாலே மீட்டர் ஒயர் எல்லாம் பிடிச்சு கபன்னு எரியுது. And everything got short circuited and everything was burned. 2 மணிக்கு நான் ஒண்டியா நிக்கிறேன். என்ன செய்யறது And all alone around 2 a.m. மழை ஊற்றுகிறது. And it was raining cats and dogs. அந்த கரண்ட் மேல தண்ணி விழுந்து எல்லாம் பற்றி ஒண்ணு போல எரிகிறது. And it is getting shock circuited and it was burning. எனக்கு என்ன செய்யறது தெரியல. I didn't know what to do. ஒரே ஒரு சொல்லுறேன் இயேசுவே. And I just closed my eyes and I just cried out, Lord Jesus. 10 நிமிஷத்துக்குள்ள இந்த பில்டிங் இஸ் லாஸ். கம்ப்ளீட்டா முடிஞ்சு போய்டும். And within 10 minutes the whole building would have collapsed. எனக்கு என்ன பண்றேனே தெரியல. I didn't know what I should do. இயேசுவேன்னு சொல்ல தண்ணி ஊத்த முடியாது. தண்ணி தான் ஊத்திட்டே இருக்குது. And I was not able to extinguish that fire. கரெக்ட்டா அந்த மழையில நனைந்து 2 போலீஸ் கான்ஸ்டபிள் உள்ளே வந்தார். And there were 2 police constables. They were walking the night patrol. என்ன ஃபாதர் அவங்க பார்த்தாங்க. And they looked at it. மழையோடு 2 பேரும் ஓடினார்கள். And the constables they ran. தூங்கி கொண்டு அந்த லைன் மேனை பிடிச்சு தட்டி எழுப்பி கூட்டி வந்து லைனை கட் பண்ணி அவர்கள் தீ அணைத்தார். And they ran to the EB office. They woke up the lights man. They brought him and they said, cut the wire. எந்த ஆபத்து இல்லாமல் நாங்கள் காத்தோம். Without any destruction, the Lord protected us. இதே போல நான் நினைக்கிறேன் 3 ஃபயர் ஆக்சிடென்ட்க்கு இந்த சபை காக்கப்பட்டிருக்கு. And I know for certain 3 fire accidents the Lord has saved us in this church. நீங்கள் வெளியே போனால் உங்களுக்கு தெரியும். And if you go out you would see. இந்த சுவரோடு ஒரு அரை அடி தூரத்திலே தான் லைன் போய் கொண்டிருக்கு. There is a high tension wire passing very close to the wall. நாங்கள் எப்படியோ கட்டிட்டோம். And I don't know somehow other people அதை பூச முடியவில்லை. We were not able to plaster it. அது அப்படியே நின்றது. And it was left there. ஆனால் உள்ளே உள்ள ரூம் எல்லாம் ரொம்ப தண்ணீர் உள்ளே வந்து ரொம்ப தொந்தரவு கொடுத்தது. And because it was not plastered, water used to seep. எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஈபியில் ஒரு ஃபோர்மேன் இன்னொரு சபையினுடைய விசுவாசி ஒருவர் ஆபீசராய் வந்தார். And there was a person in the EB office who was from another அவர்கிட்ட church. போய் நான் சொன்னேன். And I told him. சார் உங்க டைம்ல ஒரு நாள் லைனை கொஞ்சம் கட் பண்ணுங்க. And I requested him. I said, why don't you just switch off the line for one day? பூசிறேன் சார். And I shall get it plastered. Don't worry சார், கவலைப்படாதீங்க சார். And immediately he said, I மாசத்துக்கு ஒரு முறை ஷட் டவுன் இருக்கு. And there is a நான் shutdown. முந்தின நாள் சொல்லிறேன். நீங்க ஷட் டவுன் அன்னைக்கு பூசிருங்க நான் பாத்துக்கிறேன். And in a month there is one day where we shut down. I will inform you in advance. முந்தின நாள் எனக்கு ஃபோன் பண்ணார். பாஸ்டர் நாளைக்கு ஷட் டவுன். One day in advance he phoned me. நான் மேஸ்திரிகளை கூப்பிட்டேன். And I called 5 பேசேன். ஒரே நாள்ல பூசிரணும். மத்தியானத்துக்குள்ள பூசிரணும். And I got everyone a sermon. 3 மணிக்குள்ள பூசிரணும். And I said within 3 o'clock வேலை நடந்தது. and you should do it by 3. நான் இங்கேயே நின்றேன். And I was standing over there supervisor. ஒரு 2 மணி இருக்கும் நினைக்கிறேன். And around 2 o'clock it would be in the afternoon. நான் அப்போதான் வீட்டுக்கு அவங்க வேலையை ஆரம்பிக்க விட்டுட்டு அவங்க எல்லாரும் கம்பிக்குள்ள நிக்கிறாங்க. கம்பி இங்க இருக்கு, இங்க இருந்து வேலை செய்து கொண்டிருக்காங்க. And the wire was very close to the wall and they were plastering. நான் ரொம்ப இடுப்பு வலிக்குன்னு அப்படியே காலை நீட்டினேன். And I wanted to just relax a bit. கரண்ட் ஆன் ஆயிடுச்சு. So immediately the power was back. எனக்கு என்ன செய்யறது தெரியும். நான் கீழே வந்து 5 பாடி அடக்க மாட்டேங்க வந்தேன். And I came down. I didn't know what to do. அங்க இருந்து ஓடி வந்தேன். I just came darting from my place. எல்லாரும் வேலை செய்து நிக்கிறார்கள். But they were doing their job. ஏய் கரண்ட் வந்துருச்சு. That immediately I yelled, stop the job. There is the power has come. அவங்க 1 இன்ச் இங்க நகர்ந்தாலும் போச்சு, இங்க நகர்ந்தாலும் போச்சு. செத்தான் 5 பேர் அங்க தான் ஸ்பாட்ல அவுட். Had they just moved an inch either this way or that way, they would have got electrocuted. ஊரே நின்று வேடிக்கை பார்க்கிறது. The whole city was here looking at it. 5 பேர் எப்படி காப்பாற்றப்பட்டார்கள்? I do not know how. இதுவரைக்கும் எனக்கு தெரியாது. I do not know how these 5 people were saved. I do not know. I can't apprehend it. எனக்கு தெரியாது. I do not know.
நான் ரொம்ப கோபமாக அவருக்கு ஃபோன் பண்ணேன். And I phoned up to that person. என்ன சார் நீங்க இவ்வளவு எனக்கு சேஃப்டி செக்யூரிட்டி கொடுத்துட்டு He said, you have been so good to me. You 5 மணி வரை டைம் கொடுத்து 2 மணிக்கு நீங்க ஆன் பண்ணிட்டீங்க. You said only by 5 o'clock the power will be back. கரண்ட் வந்துச்சா? எக்ஸ்கியூஸ் மீ, யாரோ எவனோ தெரியாம வேணும்னு போட்டுட்டான். And I think it has been done without my உங்க knowledge. மேல காரம் உள்ள எவனோ போட்டு விட்டான். And someone who is against you has done it. எவன் போட்டானோ? I do not know who has done it. சேதமுறாமல் கர்த்தர் எங்களை The Lord protected us from all destruction. அன்றைக்கு மாத்திரம் அந்த 5 பேரும் அவங்க நடந்திருக்கும்னா இன்றைக்கு நான் அந்த பிரசங்கப்படுத்தல இல்ல, நான் புழல்ல உட்கார்ந்திருக்கணும். Had they would have got electrocuted those days, I wouldn't be standing over the pulpit. I would have been in ஹெட்டிங் jail. நியூஸ்ல இருந்திருக்கும் பாஸ்டர் புழல்ல இருக்கிறார். நீங்க என்ன புழல்ல வந்து தான் பார்த்திருக்கணும். And there would have been a headline who said the pastor is at Pearl jail. சேதப்படுத்துவதற்கு எத்தனை முயற்சிகள் எடுக்கப்பட்டது. There will be people taking a lot of deeds to destroy you. ஒன்றுமே இதுவரைக்கும் But nothing can destroy you for a certain time. 44 ஆண்டுகளாக சேதப்படுத்துவதற்கு என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் சேதப்படுத்த பல தருணங்களை பிசாசு எடுத்தாலும் 44 long years people were trying to tarnish myself and my family. அத்தனையும் அவனுக்கு தோல்வியாய் முடிந்தது. But everything was put to naught by the Lord. ஏன் தெரியுமா? You know why? எங்களுடைய சாமர்த்தியம் அல்ல, It is not my strength, எங்களுடைய அறிவு அல்ல, it is not my knowledge, சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் எங்களை காத்தார். and it is the Lord who protected us without destruction. அவர் இனிமேலும் காப்பார். And even hereafter you will தேவனுடைய protect. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இயேசுவின் நாமத்திலே நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், Jesus' name I humbly believe. கர்த்தர் உங்களை சேதம் வராமல் காப்பார். The Lord shall protect you from all உங்களை destruction, ஒருவனும் சேதப்படுத்த முடியாது. and none can destroy you at all. நம்மை காக்கிற தேவன் இருக்கிறார். That is the Lord who protects us. இரண்டாவதாக Secondly, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே 5 and 29 Ephesians. பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல தேவன் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். The Lord does provide the church and He protects. தேவன் வெறும் காப்பாற்று மாத்திரமல்ல, The Lord doesn't protect us. எப்படி காப்பாற்றுகிறார்? How does He protect? போஷித்து தேவன் காப்பாற்று. He provides and protects. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. தேவனுடைய பாதுகாப்பிலே ஒரு பெரிய பகுதி இருக்கிறது. கர்த்தர் நம்ம எப்படி காக்கிறார்னா நம்ம போஷித்து காப்பார். There is a portion in God's protection. How does He protect us? நான் He தாழ்மையாக provides. விசுவாசிக்கிறேன். அவர் எப்படி போஷிக்கிறார் என்று சொன்னால் How does He 81ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா 81 and 11. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். தேவன் எப்படி போஷிப்பார்? How will நல்ல He கவனிங்க. provide? உச்சிதமான கோதுமையினால் உன்னை என்ன செய்வார்? நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏழைகளை போஷிக்கிறதுக்கு ஒரு 30 கிலோ அரிசி ஃப்ரீயா கொடுக்கு. And He shall give rice free of cost. எத்தனை பேர் சாப்பிடுறாங்க? How many people will eat? ஐயோ அதை தின்னா வெறும் பூச்சி. They say it is that rice is fit for nothing. ஆனா தேவன் தம்முடைய ஜனங்களை போஷிக்கிறார். The Lord provides for the children. இந்த புழு பிடிச்சது It is not the one which is கேவலமான இதெல்லாம் கொடுக்கிறது இல்ல. The Lord doesn't give us inferior. உச்சிதமான கோதுமை. He gives us the best. தேவன் கொடுக்கிறது எப்ப தெரியுமா? You know what the Lord gives us? நீங்க ஆண்டவருக்கு வெயிட் பண்ணி பாருங்க. If only you wait. தேவன் ஒன்றை கொடுப்பார். ஆனால் If only the Lord will give. நீங்க எடுக்காதீங்க. It is not தேவன் கொடுக்கிற வரைக்கும் காத்துருங்க. you got to wait till the தேவன் Lord என்ன gives. கொடுப்பார் தெரியுமா? You know when the Lord will give? பெஸ்ட் கொடுப்பார். The Lord will give you the best of best. நான் சில வேளை யோசிப்பேன், At times I think இந்த ரோட்ல இந்த குல்ஃபி ஐஸ் you will see the அது guys என்னது? kulfi ice cream. ஐஸ் குல்ஃபி ஐஸ். அந்த குல்ஃபி ஐஸ் வரும். And the person will be selling ரூபாய் 2 ரூபாய் தெரியல. I know how much is that ice cream. நிறைய பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. I know a lot of children do eat that. ஆனா நான் பார்த்திருக்க சில இடங்கள்ல But in certain places பணக்கார வீட்டு பிள்ளைங்க இந்த குல்ஃபி ஐஸ் சாப்பிட விரும்புது. and a rich man's children, they also want to eat this. ஆனா அப்பா என்ன சொல்ற தெரியுமா? ஐயோ இந்த குல்ஃபி எல்லாம் சாப்பிட்டா தொண்டை கட்டிக்கிறோம். And the father will tell the child, if you eat this ordinary ice creams, you will get sore throat. ஏன் தின்றவன்லாம் மனுஷன் இல்லையா?
You know, but he doesn't know அதெல்லாம் the புள்ள people who இல்லையா? are eating. Are they இவர் not? புள்ளைக்கு மட்டும் தொண்டை கட்டிக்குமா. But only his child will get உடனே sore throat. போய் ரூம்ல சாவி எடுத்து வந்து And he would bring the key. அவர் ஆடி கார்ல ஏறி And he would take his child in the பிள்ளைய car. சீட்ல வச்சு And he would take the child. ஆடாம கொண்டு போய் ஐஸ்கிரீம் And he would take the child to the best ice cream parlor. பெஸ்ட் ஐஸ்கிரீம். And he would give the child the best ice cream. ஏ Why? இவர் ஆடி கார் வச்சிருக்கிறவங்க தகுதி குல்ஃபி ஐஸ் அத்துங்களா? நம்ம புள்ள குல்ஃபி ஐஸ் நமக்கு என்னடா மரியாதை? Because he is so rich. அதனால அருண் ஐஸ்கிரீம் பெஸ்ட் ஐஸ் வாங்கி கொடு. According to his status, he takes the child to the ice cream parlor. நம்ம ஆண்டவர் அப்படிதாங்க. Even our Lord is thus. நம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே According to his riches. நம்முடைய குறைவெல்லாம் நிறைவாக்கு. And he shall supply all our needs according to நம்முடைய his riches. குறைவின்படி தேவன் தரதில்ல. No, he doesn't give us according to our needs. தேவன் எப்படி தருகிறார்? How does he give? நம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே. According to his riches. ஹல்லேலூயா. Hallelujah. அதனால தான் நான் சொல்லுவேன். That's why I say. இந்த இளைய குமாரன் வந்தான் பாருங்க. That the prodigal son இந்த came. பண்ணி திங்கிற தவிடு கிடைச்சா போதுங்க. And he wanted only the husk. அவனுக்கு இப்ப என்ன வேணும்? What is that he needed? தவிடு கிடைச்சா போதும். He wanted just the husk. அப்பாட்ட போய் And he would ask the father. வேலைக்காரன் சாப்பிடுறானே. The one அந்த சாப்பாடு போதும். And he said, Father, give me the food what the servants eat. ஆனா அப்பாட்ட வந்தா But when he came to the father, ஏன் ஒரு ஆளுக்கு சாப்பாடு இல்லையா? is there no food for one? நூற்றுக்கணக்கான வேலைக்காரங்க இருக்காங்க. There are hundreds of servants. ஒரு பையனுக்கு சாப்பாடு இருக்கா இல்லையா? One person can be fed. அப்பா போடல. But the father என்ன didn't பண்ணான் feed. தெரியுமா? What he did? கண்ணுக்குட்டி எப்படிடா? And he said, அடி. and he said, give them நல்ல the best விருந்து of பண்ணு. food. And let there be a நல்ல great feast. நடனமாவே. Let there be a great feast. ஏன்? Why? அவன் வேலைக்காரன். That இது fellow என் is a புள்ள. servant. But இது you are என் my புள்ள. child. You are my child. என் பிள்ளைக்கு என்னோட ஐஸ்வரியத்துக்கு ஏற்ற சாப்பாடு கொடுக்கணும். My child should have according to my status. என்னோட சாப்பாடு கொடுக்கணும். And my child should have according to my riches. நீங்க உண்மையாய் உங்களுடைய தேவைகளுக்கு ஆண்டவர்ட்ட போனீங்கன்னா If only you go to the Lord for your நீங்க needs. நினைச்சிருக்கலாம் You know? இந்த பண்ணி திங்கிற தவிடு கிடைச்சா எனக்கு போதும். And the son thought, even இது if I get கிடைச்சா a husk, போதும். this is more than enough. அது தர மாட்டாரு. But the Lord will not give you. வேலைக்காரன் சாப்பாடு கிடைச்சா போதும். You wanted the servant's food, அதுவும் தர மாட்டாரு. he would not give. நீ நினையாத உச்சிதமான கோதுமை. But more than what you ask or think of, the Lord will give you the best. You wait. Thank you, Lord. நீ வெயிட் பண்ணி பாரு. If you would only wait on the Lord. கர்த்தருக்கு மாத்தன காத்து. If only you wait for the Lord. கர்த்தர் உனக்கு பிரதானமானதை தருவார். The Lord will give you the best of things. அதனால தான் சொல்லிருக்கு. That's why it said. நீ நினைப்பதற்கும் More than you நீ ask, வேண்டிக் கொள்வதற்கும் more than you think of, மிக அதிகமாய் தேவன் செய்கிறார். the Lord shall give you. நீ நினைச்சிருக்கவே மாட்ட. You would not have thought. நீ ஜெபிச்சிருக்கவே மாட்ட. You would not have prayed. ஆனா தேவன் அதற்கு மேலாக But the தருவார். Lord is able to give you more than abundant. நான் எல்லா தாழ்மையோடு விசுவாசிக்கிறேன். Humbly I believe. என்னுடைய ஆரம்ப நாட்களை விசுவாசிக்கிறேன். Even in my earlier days, the நம்ம சபையில keyboard, முதலாவது கீபோர்டு வாங்கினோம் 700 ரூபாய். and the first keyboard what I bought was for அது எப்படின்னா 700. ஜாமெட்ரி பாக்ஸ் மாதிரி இருக்கு. And that keyboard was very கரெக்ட்டா small. ஜாமெட்ரி பாக்ஸ் தான். ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ். And it was a very small keyboard. That அதுக்கு I இவ்வளவு பட்டன் இருக்கும். அதுக்கு ஒரு சண்டைங்க. and there used to be a conflict for that. 700 ரூபாய் ஜாமெட்ரி பாக்ஸை வச்சுட்டு நாங்க அதாங்க எங்களுக்கு எப்படியோ பரலோக கீதம் வாசிக்கிற மாதிரி இருக்கும். And that keyboard was very small. எங்க தகுதிக்கு அது போதுங்க. And it was more than enough in those days for us. It was more than enough for us. நான் நினைக்கிறேன் கேப்ரியல் அப்ப 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன். 8ஆம் I படிக்கிறேன். think Pastor Gabriel was studying in his 8th. அவனுக்கு அது அவனுக்கு உயிர். அவனுக்கு அதை போடுறதுக்கு ஒரு பெரிய அவருக்கு கொண்டாட்டம் அவருக்கு. And he had interest in playing that keyboard. அப்ப கீபோர்டு படிக்கணும். கீபோர்டு படிக்கணும். And he should study the. மே மாசம் ஒரு 1 month கிளாஸ் அங்க இருக்கும். And 1 month class he used to அப்ப attend. கேட்டா நான் அங்க படிக்க போறேன். And he said, Dad, I am going to attend the அதுக்கு class. 1 month படிக்கிறதுக்கு 500 ரூபாய் ஃபீஸ். And the fees was around அப்புறம் இங்க 500. இருந்து டெய்லி போணும். And he used to go all the way. அப்ப நம்மால 500 ரூபாய் ஃபீஸ் கட்டல படிக்க வைக்க முடியாது. And I was not able to pay 500. சரி எப்படியும் அவன் தொல்லை தாங்க முடியல. பாஸ்டர்ட்ட போனேன். So I was not able பாஸ்டர் ரொம்ப to. தொந்தரவு பண்றான், அவன் படிக்க வைக்கணும். And I asked my pastor, and he gave me the நீ அப்ப permission. கவலைப்படுற, அவனை கொண்டு இங்க விட்டு நான் படிக்க வச்சுக்கிறேன். And the pastor said, why ஒரு don't you பெரிய send him? பேடன் தீந்து போச்சு. Why don't you send him over சரி நீ here? 2 நாள் இருக்கு. அதுக்கப்புறம் சொன்னா, அப்பா என்னை கொண்டு போய் விடுறது சரி, படிக்கிறதுக்கு எனக்கு கீபோர்டு வேணும்னா. கீபோர்டுக்கு நான் எங்க போறது? இந்த 700 ரூபாய் கீபோர்டு தான் இருக்கு. And when you go attend the classes, you இல்ல should இல்ல have your பெரிய own கீபோர்டு keyboard. வைக்கணும். And you should have your own keyboard. என்னால முடியாதுப்பா. And I told my son, I நினைச்சே said, பார்க்க முடியாதுப்பா. I am not able.
2 நாள் இருக்கு. And there are 2 more days. எனக்கு முடியாது. And I can't. அவன் அழுதுட்டு போய் கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தர் வந்தார். And he went crying from me. எங்கள் அண்ணனோ மச்சானோ அங்கே ஊரில் இருந்து ஒரு கீபோர்டு அனுப்புனார். புது கீபோர்டு. And immediately after Pastor Gabriel, கஷ்டத்தில் கொண்டு போய் மார்வாயிட்ட வச்சிட்டேன். And there was a bad 2500 ரூபாய். There was a person who came. நீங்கள் 2500 கொடுத்தீங்கன்னா நான் மீட்டு உங்ககிட்ட கொடுத்துட்றேன். The man said, I have mortgaged a keyboard. மார்வாடி கடையில் வச்சேலேருந்து அந்த புள்ள காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அதையே போட்டுக்கிட்டு இருக்கான். I have mortgaged that keyboard in a pawn shop. If you give me எனக்கு வயிறு எரியுது பாஸ்டர். Pastor, I want to redeem. 2500 கொடுத்தீங்கன்னா நான் எடுத்து உங்க கோயில்ல வச்சிடுறேன். கோயிலுக்காவது வாசிங்க. And he said, if you would give me 2500, I shall release that and give it to you. You can pay for it. எங்க போறது பிரதர் நானு? I said, where will I go for 2500? கேப்ரியல் அங்க அவன் அப்பாட்ட வந்து அழுதான். நான் எந்த அப்பாட்ட அழுறது? And Pastor Gabriel is asking me, to whom will I go? எனக்கு ஒரு அப்பா தான் தெரியும். And I know only one. அந்த அப்பாட்ட போய் ராத்திரி எல்லாம் உட்கார்ந்து அழுறான். 2500 ரூபாய் எனக்கு வேண்டாம், ஒரு அடமானம் மாதிரி எடுத்துக்கிறேன். சொந்தமா கேட்கல, அடமானத்துக்காவது கிடைச்சா பரவாயில்ல. And I wanted to release that. I needed 2500. To whom will I go? நாளை காலை 8 மணிக்கு கிளாஸ்க்கு போனோம். And he got to go to the class. வழக்கம் போல 4 மணிக்கு எழும்பி நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். As usual, 4:30 I got up. 5 மணிக்கு டோரை தட்டினாரு. And there was a person who was கதவை திறந்தேன். பாஸ்டர் எக்ஸ்கியூஸ் மீ, மன்னிச்சிங்க. என்ன பிரதர்? இல்லை, எனக்கு ஒரு அரியரிசி வந்துச்சு, அதுக்கு தசவ பார்த்து எடுத்து வச்சேன். ஞாயிற்றுக்கிழமை கொண்டு கோயிலில் கொடுக்கலான்னு யோசித்தேன். ராத்திரி எல்லாம் ஆண்டு தூங்க விட மாட்டேன்றாரு. நீ காலையில கொண்டு போய் கொடுத்துட்டு வேலைக்கு போனேன். There was a person who was knocking at the door. 5 மணிக்கு ட்ரெயின் பாஸ்டர், நான் கொடுத்துட்டு ஓடிலாம் வந்தேன். There was a person who knocked at the door. He said, the tithes that I got to give it unto you, I thought I would give it on Sunday, but the Lord made me to give it to you. கரெக்ட்டா 2500 rupees. The moment I opened the envelope and seen it was 2500 in that cover. நான் 6:30 மணிக்கு அவர் வீட்டுக்கு போனேன். And I ran to his அவர் சொன்னார் 9 மணிக்கு தான் பாஸ்டர் மார்வாடி திறப்பான். And he told me the pawn shop will நான் 9 மணிக்கு பெயின் ஸ்கூல்ல இருக்கணும். Only at 9 o'clock. அந்த 6:30 மணி 7 மணிக்கு மார்வாடி தூக்கத்தில் எழுப்பி கடையை திறந்து 2000 ரூபாய் கொடுத்து 2500 ரூபாய் கொடுத்து கீபோர்டை வாங்கி, ஐயோ கேப்ரியல் ராஜநடையோட போனாரு. And I redeemed that keyboard from the pawn shop and gave it to Brother Gabriel, and he really enjoyed. அவர் கையில இருக்கிற ஆட்கள் வந்து அடமானம் சொந்ததில்லை, அடமான கீபோர்டை வச்சுட்டு அவ்வளவு கம்பீரமா போனான். And Pastor Gabriel, the moment he received it from me, his joy. ஒரு 27-28 நாள் ஆச்சு. And after 28 days, அந்த ஆள் வந்தார். ஃபாதர், 2000 ரெடி பண்ணிட்டேன். the person who mortgaged that கீபோர்டை கொடுப்பீங்களான்னு. The moment the pastor, that man came up to me. 2 நாள் இருக்கு பிரதர். And he said 2500 is ready. Yeah, you take it and give it. 2 நாள் போச்சுங்க வாங்கி கொடுத்தார். And he said, just give me 2 days permission. அவன் நினைச்சா இது நம்ம கிட்டே இருக்குன்னு. இது 2 நாள்ல நம்ம விட்டு போயிரனா அவனுக்கு எப்படி இருக்கும்? And Pastor Gabriel, he thought it was his own property, but after 2 days it got to be தேவனுடைய returned. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நீங்க சிரிக்கிறீங்க, நான் இதெல்லாம் வாழ்க்கையில அனுபவிக்கிறதுமா. These are the paths that I crossed. அவர் போய் ஒரு 1 hourல ஒருத்தர் வந்தார். பாஸ்டர், சென்னை கஸ்டம்ஸ் ஹவுஸ்ல ஒரு கீபோர்டு இருக்கு பாஸ்டர். Sales for sale. There's another person who came to me after 2 days. He said, there's a keyboard. Only 26,000. The person said, 26,000 ரூபாய். The keyboard will cost you less duty 26,000. இங்க இருந்து இங்க வரைக்கும். And it is quite a big keyboard. அந்த நாட்கள்ல அதுதான் பெரிய கீபோர்ட். At those days, that எந்த கோயில்ல கிடையாது, யார்ட்டயும் கிடையாது. In those days, that was the biggest keyboard available. It was quite a big keyboard. நான் சொன்னேன், பிரதர், இத வந்து பார்த்தாலே சோதனை. எனக்கு வாங்க முடியணும், நான் பார்க்கணும். I told that person, looking at it will be a temptation. நீங்க வாங்கல. And he said, பாருங்களே. The person forced me to go with it. நான் போய் பார்த்தேன். He forced me to go to the customer office. ரொம்ப சோதனை ஆயிடுச்சு. And I fell into temptation. இந்த மாதிரி கீபோர்ட் மக்கள்ச்சா எப்படி இருக்கும்? And I had the desire. அத வாங்க, 2000 பட்ட பாடு போது 26,000 எங்க போறது? Where will I go for 26,000 rupees in those days? அவர் சொன்னாரே, எதுக்கு கலெக்டரை பார்க்கலாம்? Why don't you go? அவரே கூட்டி போன கலெக்டர். And he just took me to the collector. அவர் ஒரு கிறிஸ்டியன். And the collector was a பாஸ்டர் Christian. எதுக்கு வாங்குறீங்கன்னாரு.
He asked me what the, சர்ச்சுக்கு தான் வாங்குறேன். அப்படியா? அது வேலை செய்யாதன்னாரு. and the collector said, it will not work. அது ஒர்க் பண்ணாது. He said that the keyboard அப்ப will எதுக்கு ஸ்டால்ல வச்சிருக்கீங்க? அங்க பிடிச்சாங்க வச்சோம். ஒரு 100 பேருக்கு மேல வந்துட்டான். சினிமா நடிகை அவன் இவன் எவெல்லாம் வந்து பார்த்தான். எல்லா மியூசிக் டைரக்டரும் வந்து பார்த்துட்டான். And we confiscated this keyboard and that will not work now. இது என்னடா இது பார்க்கறதுக்கு இவ்வளவு பெருசா இருக்கு. I thought such a huge keyboard. ஒர்க் பண்ணலையா? Will it not work? அப்புறம் அவர் சொன்னாரு, What he said? நான் உங்களுக்கு உதவி செய்றேன். And I will help you. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக் கூட்டுவாங்க. Why don't you bring a mechanic? நான் செய்யக்கூடாது ஆனா செய்றேன். I should do this. தனி அறையில வச்சு செக் பண்ணுங்க. Why don't you ask him to check? உங்களால இத சரிப்படுத்த முடியும் அப்படினா If you can rectify this நீங்க keyboard, சொல்லுங்க, நான் உங்களுக்கு ரேட் குறைச்சு தரேன். and if he can rectify and நான் make it workable, ஒரு பிரதரை I கூட்டி shall get you at a discounted rate. அவர் எல்லாத்தையும் பார்த்தாரு. The mechanic came and he saw everything. புது பீஸ். And it was quite a brand new piece. எத்தனையோ ஆயிரங்கள் வேலை போகும் இப்போ. And it has cost thousands and thousands. மாஸ்டர், நான் இதுல கை வச்சு இதுல ஏதாவது ஒயர் விட்டுருக்கோம், அதுல வந்து ஏதாவது நான் கை வச்சிட்டேன்னு சொன்னா செட் ஆயிட்டா விலை குறைக்க மாட்டான். நீங்க வாங்கிட்டு பார்க்கலாம். Then he said, if I can rip it right now. அவர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டார், நான் எங்க வாங்குறது? But the mechanic said, why don't you buy it and break it? மறுபடியும் கலெக்டர் வந்தேன். Again I came to the collector. சரி, நான் 2 நாள்ல சொல்றேன். And he said, I will tell you in 2 days. 2 நாளில 26,000 16,500க்கு வந்தது. And within 2 days the amount எங்களுக்கு தான் was ஃபர்ஸ்ட் brought down preference. எங்களுக்கு தான் முதல் preference. to 16,500. 16,500. இன்னும் சில மணி நேரத்துக்குள்ள நீங்க எடுக்கலன்னு சொன்னா நான் வெளிய சேலுக்கு வச்சிருவேன். And within 2 hours, if you don't buy it, I shall auction it again. என்ன பண்றது? What should I do? 2,500 ரூபாய் யார்ட்ட போய் கேட்டனா அவர்ட்டே போனேன். ஆண்டவரே, 16,500. I went. 2,500 ரூபாய் நீ தான் தரணும், 16,000 நீ தான் தரணும், 16 லட்சமும் நீ தான் தரணும், 16 கோடி யார் தரணும்? Whatever. எனக்கு வேற இடமே தெரியாது. நேரா அவர்ட்டே மறுபடியும் போனேன். I went back to the Lord. 2 மணி நேரத்துல ஒரு அம்மா வந்தாங்க. After 2 hours, a lady came. எனக்கு பென்ஷன் செட்டில் ஆகி இன்றைக்கு தான் எல்லாம் கேஷ் எல்லாம் வந்துச்சு, தசவமாக எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு கொண்டு கொடுத்தாங்க பாருங்க. 16,500 ரூபாய். And she came with the tithe. She said, my arrears were settled today. ஆண்டவர் எப்போதுமே எனக்கு 1 ரூபாய் கூட கொசரே கொடுக்கிறது இல்ல. And the Lord will give everything to the perfect amount. கரெக்ட் தேவைக்கு 16,500 ரூபாய். And whatever amount I நேரா needed. கொண்டு போய் காசை கொடுத்து கீபோர்டை எடுத்தேன். And I remitted the cash to the collector and took the piece. கேபிட்டலை கேட்டு பாருங்க, அவருக்கு பயங்கர குஷி ஆயிடுச்சு. And ஆனா அந்த கஸ்டம்ஸ் ஹவுஸ்ல எங்களை பார்த்து சிரிக்காத ஒருத்தன் கிடையாது. and people were mocking at us. எல்லாருக்கும் தெரியுது ரிப்பேர். And people were laughing at us at the custom. இந்த உபயோகம் இல்லாத கீபோர்டை எதுக்கு இந்த 16,000 எடுத்து கொடுத்து போறானுங்க? பைத்தியக்காரனுங்க. எங்களுக்கு அவன் கண்ணுக்கு பைத்தியமாவே தோணுச்சுங்க. Why have these people paid 60,500 for a worthless piece? 16,000 நான் நினைச்சிட்டு வந்தேன், 16,500 ரூபாய் கறி கொழுத்து வாங்கிட்டு போறான் பாங்க ஒருத்தன். நான் நினைச்சேன் எனக்கா கறி கொழுப்பு? 16,000 ரூபாய் கொடுத்தா அவருக்கு தான் கறி கொழுப்பு. அவர் தானே கொடுத்தாரு. என் காசா இல்லை, என் காசு இல்லை, அவர் கொடுத்தாரு. நஷ்டம் யாருக்கு? அவருக்கு. So it is the Lord who gave me the money. So if it is a loss, it is a loss unto the Lord. நேரா வாங்கிட்டு ஜெப வீட்டுக்கு வந்தோம். We purchased it. We went to the prayer house. ஒரு நாள் இருக்கு. There's one more அந்த day. கீபோர்ட் திருப்பி கொடுக்கணும். We should give the keyboard back. சுந்தரையாட்ட வந்தோம். We came to நல்ல Pastor. மேட்டர் சொன்னோம். அவர் ரொம்ப கூலா அதெல்லாம் வேலை செய்யும்பா. He said, it will work, no doubt. கேப்ரியல் கொண்டா வை. And immediately he took அவர் the வச்சு keyboard and prayed. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணாரு. And he prayed for a minute. ஜெபம் பண்ணிட்டு கேப்ரியல் போடு. And he immediately asked Pastor Gabriel to play. அவர் படிச்சு. I praise the Lord. It started working wonderfully. And there was no wrong, nothing, no fault at all. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy எனக்கு name. ஆச்சரியம் தாங்க முடியல. And she பின்னால பேட்டரி joined no more. பேட்டரி கேஸ் திறந்து பார்த்தேன். அது 2 பேட்டரிங்க இருக்கும். அது ஏன்னா ஒன்று தள்ளி இருந்துச்சு. ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து மெல்ல தள்ளினேன், அதுவும் சரியாயிடுச்சு. பேட்டரி சரியாயிடுச்சு. And whatever was, it was a small difference. Everything got rectified. அந்த கீபோர்டு தான். And that is the keyboard. நான் நினைச்சேன் 700 ரூபாய் கீபோர்டு போதும் நினைச்சேன். I thought 700 rupees keyboard was enough. தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தை எனக்கு தந்தார். The Lord shall give according to His riches. கீபோர்டு மாத்திரம் இல்லைங்க. It is not the keyboard alone. இன்றைக்கு வரைக்கும் நான் தைரியமா சொல்றேன்.
Till today I can testify, நான் என் நிலைமைக்கு ஏற்ற விதமாக according to my இது status, போதும் நினைச்சாலும் whatever I think is கர்த்தர் more than எனக்கு enough. தரும்போது முதல் தரமானது தேவன் But when the தருகிறார். Lord gives me, He gives me the best. தேவன் முதல் தரமான தரு. The Lord gives me the best even till நீங்க today. ஒண்ண மறந்துடாதீங்க. Don't you ever forget one thing. தேவன் உச்சிதமானதை தருகிறார். The Lord gives you the best of things. தேவன் நம்மை போஷிக்கிறார். The Lord provides. இந்த நாளிலே நான் அதிகமாக என்னுடைய சாட்சியை சொல்லுகிற காரணம் தேவன் என்னை நடத்தின வழியை நினைத்து இன்னைக்கு செய்தி மாத்திரம் அல்ல சாட்சியோடு கர்த்தரை மகிமைப்படுத்த நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். Along with the message, I am also sharing my testimonies with you on this day. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to God's holy name. ஏசாயா 58 அதிகாரம் Isaiah chapter 13 14 வாசிப்பீர்கள். ஆனால் நல்ல கவனிங்க. 13 and 14 if you read. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்ய. ஓய்வு நாள் என்ன நாள்? What is the day? என்னுடைய பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். கர்த்தரிலே மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். If you would delight in thy Lord, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை பூமியின் உயர்ந்த இடங்களிலே நான் உன்னை இருக்க பண்ணுவேன். உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை என்ன செய்வேன்? போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. and the mouth of the Lord has spoken it. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. This is the word spoken by யார் the Lord. போஷிப்பார்? Who will provide? தேவன் போஷிப்பார். It is the Lord. எப்ப போஷிப்பார்? When? மேல சொல்லிருக்கு, and it is said, என்னுடைய பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை when you keep the Sabbath day, மகிமையின் நாளாக எண்ணி, and if you would consider as a holy day, சொந்த பேச்ச பேசாம, whatever thou want, may you சொந்த not வேலையை do, செய்யாம, without doing your நீ அதை own, மகிமையின் நாளாக எண்ணுவாயானால், if you would delight on the day, நான் உன்னை உயர்ந்த இடத்துல I shall make you to ride on high places. நான் சொல்லுவேன், I would say, தேவன் என்னை ஒரு பாலும் தேனும் ஒரு தேசத்துக்கு வச்சிருக்கார். the Lord has kept me in the place flowing with milk and ஆனா honey. நான் இந்த அடிமைத்தன வீட்டை நான் மறக்கிறது இல்ல. And I do not forget the captive house. நான் எத்தனையோ காரியங்களுக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றேன். And I praise the Lord for so many things. கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆகாரத்துக்காக, for the food that the Lord gave. ஒவ்வொரு நினைக்கிறேன். I do think of various நான் things. உண்மையா சொல்றேன். But honestly I tell you, நான் மறக்காம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறது. but I praise the Lord for one thing. நான் ரட்சிக்கப்பட்ட 50 வருஷம் ஆச்சு. And I've got saved 50 long years back. இந்த சபையை போல் 44 வருஷம் ஆச்சு. And this church is established 44 years ago. இந்த 50 வருஷத்துல the past 50 years, ஒரு சண்டே கூட even on one particular Sunday, நான் தேவனை ஆராதிக்காமல் இல்ல. I have not gone without praising the Lord. Every Sunday தேவனை ஆராதிக்க நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் தேவன் தந்திருக்கிறார். The Lord has protected me and I have worshipped on all the Sundays at the presence of the நான் Lord. எங்கேயாவது ஊழியத்துக்கு போனால் அங்க ஆராதிக்க போகிறேன். And I do go to places, I do worship the Lord. சாட்டர்டே நைட் வரைக்கும் எழும்ப முடியாது. And I would not be able to rise up on Saturday night. Sunday morning. But on Sunday, கர்த்தருடைய வார்த்தை அறிவித்து நான் பலப்படுத்தி இருக்கிறேன். but the Lord strengthens me on Sunday morning to preach His word. 44 வருஷம் ஒரு சண்டே விடாமல் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு I have not missed even a single Sunday this 44 long years. என்னுடைய அடிமைத்தன வாழ்க்கையிலே even in my life மறக்கவே முடியாது. எனக்கு சம்பளம் 3 ரூபாய் 50 பைசா. The salary what I got was 3 rupees 50 paise. அன்று முதல் இன்றைக்கு வரைக்கும் தசமபாகத்திலே உண்மையாக இருக்கிறேன். And I have been faithful with my tithes. 35 பைசா கர்த்தருக்காக நான் கொடுத்தேன். I used to give 35 பைசா. 35 paise as tithes. 25 பைசா நாளைக்கு காலை நான் பஸ் ஏறி போவதற்கு தேவை. And I need 25 paise for my bus fare. 60 பைசா செலவு போக 2 ரூபாய் 90 பைசா எங்க அம்மா கையில கொடுத்தேன். And I used to give 2 rupees 90 paise to my mother. இதான் என் ரட்சிப்பின் ஆரம்பம். This was the day of my earlier days of the 290 எங்க அம்மா கையில கொடுத்தேன். I used to give 2 rupees 90 paise to my mother to அதிலே run the family. எங்களுக்கு ஒரே ஒரு வேளை கஞ்சி கிடைத்தது. And we used to have only one meal. நல்ல கறி சாப்பாடு இல்ல.
It was not நல்ல non-veg மீன் food, குழம்பு சாப்பாடு இல்ல, not non-veg food, கஞ்சி தான் கிடைச்சது. and we used to have அந்த porridge. 2.90 6 பேர் நாங்கள் சாப்பிட வேண்டும். And 6 of us used to eat with the 2 rupees 90 இந்த வறுமை paise. நிலைமையில தான் நான் வந்தேன். And I came from that poverty. நான் தாழ்மையா சொல்லுவேன், Humbly I ஒரு tell நாள் you, or one day, என் வேலை செய்கிற எனக்கு மேல் உள்ள அதிகாரி எங்க வீட்டுக்கு வந்தார். and one day, the person who was higher than me, he came to my house. எங்க வீட்டை பார்த்தார், And he looked at my house, எங்க தங்கச்சிகளை பார்த்தார், and he looked at my sisters, என்னோட அண்ணனை பார்த்தார், and he looked at my எங்க brother, அம்மாவை பார்த்தார். he looked at my mother, எழுத்தின்படி அந்த மனுஷன் அழுதான். and literally the man cried. எங்க அம்மா அப்பா சொன்னாரு, He looked at my mother and said, அம்மா இந்த ஒரு பையன் சம்பாதிச்சு தான் நீங்க சாப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியாதுமா, and he இந்த பையன் confessed, சொல்லவே இல்லம்மா. and he confessed and நீங்க said, இப்படி is it with இருக்கிறீங்களே? this man's earning you are surviving? நான் பாத்துக்கிறேம்மா. And he said, I will take care. அவர் பையில இருந்த காசு எங்க அம்மாட்ட கொடுத்து சமைக்கிறதுக்கு அன்றைக்கு எங்க வீட்டில் அன்றைக்கு வேலை இல்லை, சாப்பாடு இல்லை, எல்லாம் பசியா உட்கார்ந்துருக்கிறோம். And he took out some money from his pockets and gave to my mother. அந்த நாள் என்னை கூட்டு போனார். அடுத்த And நாள் he took me to his place. அது ஒரு மிட்டாய் செய்யற கம்பெனி. And that is where we make sweets. அங்கே ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. And there is அந்த a வேலை job. யாருக்கு அவருக்கு ஒரு நாள் தெரியும். There is a job. There is a secret அந்த formula அறையில which he அவர் had. மட்டும் தான் போக முடியும். That's a secret formula. அவர் மட்டும் தான் செய்வார். And that's a secret formula which he alone knows. அடுத்த நாள் என்ன கூட்டு போனாரு. He took me to that place. அந்த நாள் முழுவதும் வேலையை கற்றுக் கொடுத்தாரு. And he taught me that. தாமஸ், He said, Thomas, இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் ஓனர்கிட்ட சொல்லி and this Sunday I will tell the Lord, உனக்காக ஓவர் டைம் வைக்கிறேன், உனக்காக ஓவர் டைம். and I'll ask him to give you overtime this Sunday. சனிக்கிழமை நைட் நான் லீவ் போட்டுருவேன், And I will take leave on Saturday. ஞாயிற்றுக்கிழமை நீ வந்துரு. And he said, why don't you come on Sunday? எனக்கு 14 ரூபாய் சம்பளம், அதே சம்பளம் உனக்கு வாங்கி. And he said, I get 16. 4 times salary. And he said, I get 16 rupees salary. You நல்ல would ஒரு get நாள் it. வீட்டில் போய் நல்லா கரிசோர் சாப்பிடு. And you take that money and have sumptuous meal. நான் அவரை பார்த்து சொன்னேன், And I looked at him and said, நீ 14 ரூபாய் இல்ல, and it is not that 16 rupees. 14,000 கொடுத்தாலும் ஞாயிற்றுல வேலைக்கு வர மாட்டேன். And I said, even if you give me 14,000, I will not come. நான் வர மாட்டேன். I shall not come on நீ Sunday. 6 நாள் 24 மணி நேரம் வேலை வாங்கிக்க வரேன். 6 days in a week you can ask me to work. ஞாயிற்றுக்கிழமை நான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய On நாள். Sunday I got to worship the Lord. நான் வர மாட்டேன். I shall not come. என்ன கேட்டான் தெரியுமா? You know what he said? இன்றைக்கும் என்ன நினைச்சாலே கண்ணீர் கொட்டுகிறது எனக்கு. And even if என்னடா பெரிய இயேசுநாதரை கண்டுபிடிச்சிட்ட. and he said, உன் இயேசுநாதரை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் போய் கும்பிட்டா என்னடா கொடுப்பான்? and he said, what தண்ணி is that? தாண்டா குடிச்சிட்டு படுக்கணும். What is that you will உன் get? இயேசுநாதர் கஞ்சி தருவாரா? Will he give you food? நான் சொல்றேன்டா, என் பேச்சு கேட்டா கறியும் சோறும் தின்னலாம். And if you இயேசுநாதர் பேச்சா கஞ்சி தாண்டா குடிக்கணும். and if you would listen to me, you will have sumptuous meal. But if you listen to Jesus, தண்ணி இல்லப்பா, தண்ணி இல்லாமலே செத்தா சாவுறேன். even if I don't get water and if I am to give up my தேவன் என்னை ghost, மரணத்திலிருந்து என்னை மீட்டெடுத்தார். the Lord is able to deliver me அந்த from death. தேவனை ஆராதிக்கிற நாளை என் வயித்துக்கு நான் கொடுக்க மாட்டேன். And I shall not share that என் day with தேவனை anyone. ஆராதிப்பேன். I shall worship my Lord. அவன் என்ன கண்ணாபின்னு பேசினார். And he just lost his cool. என்ன கெட்ட வார்த்தை சொல்ல, இயேசுவை பற்றி அவ்வளவு கேவலா And பேசினார். he lost his cool and just blasphemed the Lord. அமைதியாய் வெளியே வந்தேன். I came out நான் சொல்லுவேன், and I would say, எனக்கு 14 ரூபாய் தரேன்னு சொன்னாரு. and he said, I will give you 14 rupees. ஆனா இன்றைக்கு எனக்கு ஒரு வாரத்துல எனக்கு சம்பளம் அவர் கடை செத்தே போயிருவார் அவரு. And today it is countless. தேவன் என்ன உயர்ந்த அடைக்கலத்துல கொண்டு The வந்தார். Lord has kept me in high places. உயர்ந்த அடைக்கலத்துல வச்சார். And he has kept me in high places. பிரதர், பாதை கஷ்டமா இருக்கும். The way பாதை will ரொம்ப be, கஷ்டமா இருக்கும் the பிரதர். way will be very hard. கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிற கஷ்டமா இருக்கும் And it is பிரதர். hard to surrender. ஆனால் கர்த்தரை அர்ப்பணித்த ஒருவனை தேவன் விடுகிறதே இல்லை. And the Lord will not forsake his தேவனுடைய வார்த்தை உண்மை. The Lord's word is அது true. ஒரு நாளும் பொய் சொல்லாது. And it will not tell lies. ஒரு நாளும் பொய் சொல்லாது. And it will not tell a lie. நீங்கள் கர்த்தருடைய நாளை கனம் பண்ணி பாருங்க. If only you praise the Lord Sabbath சிலரை day. கேட்பேன், ஏன் பிரதர் கோயிலுக்கு வரல? பாஸ்டர், புறப்பட்டு வந்தேன், எங்க வீட்டுக்கு ரொம்ப நாளா வரவே மாட்டா அக்கா, அவ வந்துட்டா என்ன பண்றது, கோழி கடைக்கு போயிட்டேன். And you got to honor the Sabbath. If you honor the Sabbath, the Lord will raise you நீ up. நல்ல விசுவாசியா இருந்தா அவளையும் கூட்டு கோயிலுக்கு வந்திருக்கணும். நீ கோழி கடைக்கு போன, Don't give the Sabbath day கோழி to கடைக்கு your போ. relatives. என்ன பண்றது, பெயிண்ட் அடிக்கிற இப்பதான் வந்துட்டான், காலையில வந்துட்டான், பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். வெக்கமா இல்ல? Don't share the Sabbath with அப்புறம் என்ன anyone. சொல்ல? பிரதர், நான் இவ்வளோ செவிச்சு பார்க்கிறேன் பிரதர், கர்த்தர் எல்லாம் உயர்த்தவே மாட்டார். Some say, கர்த்தர் எல்லாம் உங்களை தான் வைத்துக்கிட்டே போறார்.
Some say, though I pray unto the Lord, He does not exalt me. பாஸ்டர்மார் தான் உயர்றாங்க. Some say, only the pastors, only the pastors மேலே get வருவேன். exalted. பிரதர், ஜெபம் அல்ல, வசனம். And it is the word that you got to. நீ வசனத்தின்படி வாழு. You got to live according to the word. வசனத்தின்படி வாழ்ந்துட்டு ஜெபம் பண்ணு. And if you got to live according to the word and you pray, உயர்த்துவார். the Lord will exalt you. அதுக்காக ஒன்னு சொல்லுங்க, இனிமேல் நேரத்துல போய் கோல்கே பண்ண நான் வேலைக்கு போக மாட்டேன். And I told, I will not go to work henceforth. நான் சொல்றேன், உங்களுடைய மனம் என்ன? What is your status? ரெண்டு காரியங்களை தேவனுக்கு அனுமதிக்கலாம். Two things that you can permit. ஒன்று, நீ படுக்கையில எழும்ப முடியாத சுகவீனம். And if you are bedridden, ஒன்று உன்னுடைய கட்டாய வேலை. and if it is compulsory in your work spot, இதை தவிர நான் விருந்துக்கு போனேன், கோழி கடைக்கு போனேன், பெயிண்ட் அடிக்க போனேன், மச்சான் வீட்டுக்கு போனேன், மாமா வீட்டுக்கு போனேன், அக்கா வீட்டுக்கு போனேன். These are the only two excuses that the தேவன் Lord will accept. மன்னிக்கவே மாட்டார். The Lord will not forgive for இந்த other நாள் என்ன things. நாள்? பரிசுத்த நாளியா? And it is a holy Sabbath இது day. கர்த்தருடைய நாள். It is the Lord's day. தேவன் உண்டு பண்ணின நாள். It is the Lord's day. ரத்தம் சிந்தி உண்டு பண்ணின நாள். And it is the Lord's Sabbath day. உனக்காக சிலுவையில் அறையப்பட்டு கொடுத்த நாள். And it is the day that the Lord died on the உனக்காக cross. பாடு அனுபவித்து உண்டாக்கின நாள். And it is the day that He carried the cross and died இது for விருந்து you. கொண்டாடுகிற நாள் அல்ல. And it is not the இது day பலி you feast. செலுத்தப்படுகிற நாள். And it is the day of பலி sacrifice. செலுத்தப்படுகிற நாள். And it is the day of sacrifice. பண்டிகை பலியை கொண்டு வந்து பலிபீடத்திலே And you கட்டுங்க. got to bring the sacrificial lamb and offer unto தேவனுடைய Him. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நான் ஒரு குடும்பத்தை அறிந்தேன். I know a family. வெள்ளிக்கிழமை அடக்கம் நடந்தது. Friday, அடக்கம் மரணம். there was a death. There's burial. வெள்ளிக்கிழமை அடக்கம் நடந்தது. There was a burial on ஞாயிற்றுக்கிழமை Friday. காலையில அந்த அம்மா கோயில்ல வந்து உட்கார்ந்திருக்கு. And on Sunday, that lady. நானே அரண்டு போயிட்டேன். And I got astonished. என்னடா ஃப்ரைடே அடக்கம் பண்ணிருக்கேன். She buried her husband. ஞாயிற்றுக்கிழமை அந்த அம்மா வந்து கோயில்ல உட்கார்ந்து. On Sunday, she is seated in the church. தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார்? How will the Lord இது bless you? கர்த்தருடைய நாள் பாஸ்டர், நான் ஆராதனைக்கு வந்துட்டேன். This is the Lord's day, and hence I have come to church. துக்கம் இருக்கட்டும். Let the mourning be மரணம் aside. இல்லாத வீடா இருக்கு, இருக்கட்டும். Let the mourning be இது aside. கர்த்தருடைய நாள். And this is the Lord's day. தேவனை ஆராதிக்கிற நாள். That is the day that I got to worship the Lord. தேவனுக்காக நீங்கள் வைராக்கியம் You got to பாராட்டுங்கள். be zealous for the Lord. தேவன் உங்களுக்காக வைராக்கியம் கொண்டு எழும்புவார். The Lord will be zealous for you, and He shall rise. கடைசியாக Last of all, முடித்து விடுகிறேன். யூதா 24 வசனம். Jude 24. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே வழுவாதபடிக்கு உங்களை காக்கிறவர். To keep you from falling. தேவன் சேதப்படுத்தாதபடி காக்கிறார். And to present you faultless. தேவன் போஷித்து காக்கிறார். The Lord provides and protects. தேவன் வழுவாதபடி காக்கிறார். The Lord protects you from falling. நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னா, If you would search the scriptures, நிறைய பேர் வழுவி போயிட்டாங்க. many people have fallen aside. உங்களுடைய வழுவி போகிற இருதயம் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் வாசி. And even in the Old Testament we read, சங்கீதக்காரர் சொன்னார், 2 சாமுவேல் 22 அதிகாரம் 2 Samuel 22, 37 வசனம் வாசிப்பீங்கன்னா, 22:37. என்னுடைய கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். நம்முடைய கால் என்ன செய்யக்கூடாது? Our legs should not fall. சரிக்கிற கூடாது. It should not slip. வழுக கூடாது. It should not slip. சறுக்கிறது என்று சொல்லும் போது When we say we slip, கர்த்தர் தம்முடைய கரத்தினால் என்னை தாங்க. the Lord will hold our legs. நாம் உண்மையா ஜெபிக்கணும். And He will uphold us. கர்த்தர் நம்மை காக்கிறவர். The Lord should help us from falling. என்ன காக்கிறார்? How? நம்முடைய பாதங்கள் சறுக்காதபடி. That He doesn't allow our legs to slip. வழுவாதபடி. He doesn't allow our legs to slip. நல்லா கவனிங்க. Listen carefully. நம்முடைய வாழ்க்கையை வழுவ பண்ணுகிறதற்கு இந்த உலகத்துல மிக முக்கியமான 3 காரியம் இருக்கு. There are 3 things in this world which will make our lives to fall. எல்லாரும் கவனிச்சுக்கணும். Got to நம்முடைய வாழ்க்கையை வழுவ பண்ணி தேவ சமூகத்தை இழக்க பண்ணுகிற 3 மிக முக்கியமான காரியம். There are 3 things which will make us to stumble before the Lord. 1 ராஜாக்கள் 11 அதிகாரம் 3 வசனம். 1 Kings 11 and verse 3. சாலமோனை அந்நிய ஸ்திரீகள் வழுவி போக பண்ணினார்கள். And the ladies, they did corrupt Solomon. 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 10 வசனத்தில் 1 Timothy 6 and verse 10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர்.
The love of money is the root of all evil. அதை சிலர் இச்சித்து வழுவி போனார். Some, they try to get that and they fall. மூன்றாவதாக Thirdly, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 Timothy 6 and வீண் பேச்சுக்களை பேசி வீண் உபதேசங்களை பின்பற்றி வழுவி போனார். vain babblings will make us to fall back. நல்ல கவனியுங்கள். Listen carefully. 3 காரியம். There are 3 things. ஒன்று, First, ஆப்போசிட் செக்ஸ். and it is the opposite sex will make you to fall. இரண்டாவதாக Second, பணம். it is the body, the love of money. மூன்றாவதாக வீண் வார்த்தை. And thirdly, it is the vain babbling. வசனத்தை திருப்பி And according to தவறான உபதேசங்களை கொடுத்து ஜனங்களை வழிவி போக. and it is by giving wrong doctrines they can take you aside. இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்களை பிசாசு வழிவி போகிற. And there are millions of people the Satan is taking them away from the Lord. வாலிபர்கள் இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், சிறியவர்களா. You can be youth, you can be elders, you can be யாரா youngsters, இருக்கலாம். whoever you might be. சாலமோன் ஒரு பெரிய ஞானி. The Solomon was a great அவனை preacher. போல ஞானத்தை பெற்றவன் உலகத்தில் ஒருவனும் And இல்லை. there was no other person who was as wise as அவ்வளவு Solomon. ஞானத்தை பெற்ற ஒரு And he was மனுஷன் so wise. எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு எல்லாவற்றையும் ஞானமாய் எழுதி அவ்வளவு அருமையாய் ராஜ்யத்தை ஆண்ட ஒருத்தன் தேவனுக்காக மைமையான ஆலயத்தை கட்டி எழுப்பின ஒருத்தன் எதுல கோட்டை விட்டுட்டான்னு சொன்னா அந்நிய ஸ்திரீகளுடைய வாழ்க்கையிலே கோட்டை விட்டான். And King Solomon, who has the wisdom of this world, there was no one earlier or after him. But he built his temple. விதமாய் நான் சொல்வேன், ஆனால் But he lost his fame because of the women. ஆப்போசிட் செக்ஸ். And it is யூ கேர்ஃபுல், கவனம். and it is the opposite sex that you got to be careful with. நான் சில வேளைகளில் யோசிப்பேன், ஒரு பாஸ்டர் கூட பேசியிருக்காரு. Even in churches I used to preach, pastors meeting. நான் சொல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க பிள்ளைகள். Please don't mistake me, children. இன்னைக்கு ரொம்ப அறிவு பெருத்து போச்சு. People have become so wise. நீங்க நிறைய பேர் ஃபேஸ்புக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. Children have started using Facebooks. உங்க ஃபேஸ்புக்கில் உங்க ஃபேஸை போடுறீங்க, நல்லது. And may you have your face in the Facebook, it's good. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, What does the Bible say? கண்மலையிலே மறைந்திருக்கிற என்னுடைய புறாவே உன்னுடைய முகரூபத்தை காண்பின்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் எந்த புறாவை தேடினார்னா கண்மலையின் மறைவில் இருக்கிற புறா. The Lord searched for the bird which was hidden in the cliff of the mountains. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. Please don't mistake me. வாலிப பிள்ளைங்க நீங்க ஃபேஸ்புக்கில் உங்க போட்டோ போடுறீங்க. Children, you have எங்கேயோ இருக்கிற அயோக்கிய பயலுக லைக் அடிக்கிறான். the children, you have your உங்க பெற்றோருக்கு தேவையா? you have your picture in ஓ the Facebook. பொண்ணுக்கு லைக் அடிக்கிறாங்க எவனோ ஒருத்தன் 55 வயசு கிழவன். There is someone who is அவனுக்கு old. 55 வயசோ 85 வயசோ அவன் லைக் அடிக்கிறான். நீங்க சைடா போஸ்ட் கொடுக்குறீங்க. என்னங்க இது? And you people and children, you have your picture. என்னங்க அறிவு பெருத்து போச்சா, அறிவு கெட்டு போச்சா? But there is someone from somewhere they ஞானம் பெருகிச்சா, ஞானம் கெட்டுச்சா? But is your wisdom என்னங்க increased or இது? decreasing? What is it happening in this அறிவு world? பெருத்து போச்சா உங்களுக்கு எல்லாருக்கும்? Is the wisdom increasing? ஏங்க நான் நல்லா இருக்கிறது எவனோ லைக் அடிக்கிறான். And செல்லம், you good, nice. Jesus, some people they look at your figure and say you're looking good. உங்களுக்கு சிரிக்கிறீங்க நீங்க. You people, you are laughing, but it is happening in this world. நீங்க படம் போடுறீங்க, எவனோ ஒருத்தன் உன் பொண்டாட்டியை பிடிச்சி செல்லம், நைஸ். Jesus. என்னையா இது? What is happening? அறிவா பெருத்து போச்சு. Is the intelligence increased? எவனோ ஒரு புறம்போக்கு செல்லம் நடிக்கிறான் உன் பொண்டாட்டிக்கு. Someone, some stranger, he says you look good. மரியாதையா ஃபேஸ்புக்கு தூர போடியா. Be very careful what you load in your Facebook. கொஞ்சம் என்ன லைனை காட்டிக்கிட்டு தலையை காட்டிக்கிட்டு இது என்ன இது? பெந்தெகோஸ்து உலகம் எங்க போச்சு? What is happening in Pentecostal churches? நான் சொல்றேன், வருத்தப்படாதீங்க. நான் சொல்றேன், வேற யார் சொல்ல போறா உங்களுக்கு? Let it not hurt you. எனக்கு சொல்றதுக்கு வயசு இருக்கு, சொல்றதுக்கு உரிமை இருக்கு. I do have the right to tell you where you go wrong. கவனமா இருங்க. You be very careful. யார் உங்களை லைக் பண்றது? Who's that should say that they like you? எவங்க லைக் அடிக்கிறது உங்களுக்கு? Why the stranger should say they like you? என்னனோ போட்டோ அடிக்கிறீங்க, You get என்னனோ போட்டோ காட்டுறீங்க, எதுக்குங்க? Why is that you upload your figures, your pictures in the Facebook?
பரிசுத்தமா இருங்க. May you be holy. எத்தனை பேர் தங்கள் வாழ்க்கைகளை கெடுக்கிறாங்கன்னு நீங்க செய்திகளை வாசிக்கிறீங்க. People do hear how many people corrupt your life. பிள்ளைங்க இந்த மாதிரி லைக் அடிச்சு தங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிட்டாங்க தெரியுமா? You know, people, they corrupt your life. தம்பி, you careful. Dear brother, be very careful. தேவனை லைக் பண்ணணும். The Lord should say that He likes you. தேவன் லைக் பண்ணணும். The Lord should say that He likes you. மறைஞ்சிருங்க. மறைஞ்சிருங்க. You got to be low. கர்த்தர் மாத்திரம் லைக் பண்ணணுங்க. வேற It is the Lord who should say that He likes you. வேற எவனும் லைக் பண்ண வேண்டாம். Be on a low profile. வேற நல்லா இருக்கிற எவனும் சொல்ல மாட்டாங்க. Let no man say that he likes you. என் பிரியமேன்னு ஆண்டவர் சொல்லட்டும். Let the Lord say, my வேற beloved. எந்த பயல நம்மள பிரியன்னு சொல்ல வேண்டாம். Let the Lord say, beloved, not anyone else in this world. Careful. Got to be very careful. நான் ஒரு போதகனாய் மாத்திரம் இல்ல. Not as your father I tell you. நான் ஒரு தகப்பனா சொல்றேன். As a father I tell you. அறிவு பெருகட்டும். Let the wisdom increase. சயின்ஸ் வளரட்டும். Let the science increase. அது அவங்க பக்கம் வளர்ந்துட்டு போட்டும். May it grow. You careful. But you got to be very careful. Safeguard your உலகத்தால் spiritual உங்களை life. கரைப்படுத்தாதிருங்கள். May you not corrupt yourself. உங்களை கரைப்படுத்தாதிருங்கள். May you not corrupt yourself. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். We are the children of the Lord. நீங்கள் மறைந்து வாழுங்கள். May we be on a low profile. நீங்கள் மறைந்திருங்கள். May we be on a low profile. நீங்கள் ஆப்போசிட்டோடு கவனமாயிருங்கள். May we be very careful with the opposite sex. எவ்வளவு பெரிய பரிசுத்தவானும் ஒரு நாளும் தேவனாக முடியாது. However holy you might be, ஒரு one day நாளும் you will தேவனாக fall. முடியாது. மனுஷன் மனுஷனே. A man is a man. மனுஷன் மனுஷனே. Man is a man. அவனுக்கு 80 வயசாகட்டும், Whether he அவனுக்கு be 90 80, வயசாகட்டும், whether be 90, மனுஷன் மனுஷனே. he is a man after all. அவர்களோடு நாம் காப்பாற்ற வேண்டிய இடத்தை டிஸ்டன்ஸை நீ காப்பாற்றிக்கணும். Whatever distance you got to maintain with the opposite sex, you got to maintain. வயது பாதுகாப்பு இல்லை. And the age is not your protection. தேவன் தான் பாதுகாப்பு. And it is the Lord who will protect you. நான் உங்களுக்கு அன்பாக சொல்லுகிறேன். I tell you lovingly. வயது ஆயிட்டா நெருங்கிறதுக்கு இல்ல. And if you get old, it is not to get closer. You careful. You got to be very careful. You careful. கவனமாய் இருங்க. You got to be very careful. வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொள். May we keep our lives holy. வேதம் சொல்லுகிறது, சாலமோன் வயதான போது பெண்கள் அவனை விலங்கு பண்ணினாங்க. வயசுல அவன் திரும்ப நின்னுட்டான். And when கிழவனான போதுதான் வாழ்க்கையே மோசமாயிடுச்சு. he got old, his life became corrupt. நான் உங்கள் தகப்பனாக சொல்லுகிறேன். As a father, I tell you, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். may you protect your lives. பணம் தேவை. Money is necessary. பணத்திலே ஆசை வைக்காதீர்கள். But love not the money. இன்னைக்கு சிலருக்கு பணம் தான் வாழ்க்கை ஆயிடுச்சு. But for some, money is இப்படி life. ஆயில ராத்திரி பகல பணம் பணம் பணம். Come what may, let us earn. பிரதர், பணம் இல்ல பிரதர். It is not money. பணம் இருக்க வேண்டிய இடம் பாக்கெட் இல்ல. பணம் இருக்க வேண்டிய இடமும் பாதம். The money got to be at your feet, not in your pocket. எல்லா தாழ்மையோடு நான் சொல்லுவேன். Humbly I tell you, நான் ஒருவேளை ஆகாரத்துக்கு பட்டினி கிடந்தவன். for one meal I was hungry. ஆனா ஆண்டவர் எத்தனையோ பேரை போஷிக்கிறதுக்கு வச்சிருக்கிறார். But today the Lord has given me the strength to feed many. நான் ஆண்டவர்ட்ட ஒவ்வொரு நாள் அழுகிறது. Every day I cry out to the Lord. இன்றைக்கு வரைக்கும் இந்த பணம் என் பாதத்தை விட்டு மேல வந்ததில்லை. And not a day this money came above my feet. என்னை வளர்த்து அப்படித்தான் வளர்த்தாங்க. And that is how they brought me என்னை up. கற்றுக் கொடுத்தவங்க அப்படித்தான் வளர்த்தாங்க. That is how they taught me. Thomas, பணம் நமக்கு பின்னால வரணும். நாம ஒரு நாள் பணத்துக்கு பின்னால போக கூடாது. Money should come after us. We should go after the money. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to God's holy name. இன்னைக்கு லட்சத்திலே எனக்கு காணி கொடுக்கிறவங்க இருக்காங்க. There are people who are willing to give me offering in lakhs. அவங்கள போய் கேட்டு பாருங்க. But if you would ask them, எத்தனை நாள் விசிட் பண்ணிருக்காங்க? ask them, how many days have I visited them? எத்தனை முறை வீட்டுக்கு வந்து கேட்டு பாருங்க. How many times I have visited their houses? அவன் சொல்வார் 10 வருஷமாச்சு எங்க வீட்டுக்கு வரமாட்டேன்றார். And it is over 10 long years he doesn't come to our house. நீங்க 10 லட்சம் கொடுத்தா நான் டெய்லி வந்துறேன்மா உங்க வீட்டுக்கு. Do you think if you give me 10 lakhs I should visit you daily? எனக்கு ஏழையும் ஒண்ணுதான், பணக்காரனும். As for me, even a poor man is the same as a rich man. நான் மதிக்கிறது பணத்தை இல்ல. I don't regard the நான் money. மதிக்கிறது உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா. I regard the soul that is in you. உங்களுடையது அல்ல. It is not. நான் உங்களை தேடுகிறேன். But I search you for நீங்கள் you. ஒருவராயிலும் குற்றம் சாட்ட மாட்டீர்கள். None of you will blame me. நான் பணத்தை நேசித்தேன்னு சொல்றேன். I don't love the money. தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். Please forgive me. பணத்தை தேடாதீங்க.
Please don't go after money. கர்த்தரை தேடுங்க. Go after the Lord. இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். And everything shall be added unto you. மூன்றாவது, Thirdly, வீண் பேச்சு கடன் கொடுக்காதீங்க. vain babbling, be away from vain babbling. வசனத்துக்கு கடன் கொடுங்க. Where you give heed to the கடைசி word. காலத்திலே ஜனங்கள் வீண் பேச்சு கடன் கொடுத்து கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகிற And காலம். in the last days, the people will give heed to vain babbling and they will நானோ talk about என்னுடைய fables. மகனோ என்னுடைய உடன் ஊழியர்களோ இந்த புல்பிட்ட கட்டுக்கதை சொல்றதுக்கு நாங்க பயன்படுத்தினது இல்லை. I do not use either my son or my fellow servants. 44 வருஷங்களாய் நான் உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன். 44 long years I have been serving you. தைரியமாய் நான் சொல்லுவேன். Only I will testify. Every week தேவனுடைய பாதத்திலே விழுந்து கிடந்து Every week I wait கர்த்தருடைய for the வசனத்தை Lord's நான் பெற்று I would receive the word from உங்களுக்கு him. வசனத்தை நான் உபதேசிக்கிறேன். I deliver the same out to you. தவறான உபதேசத்தையோ A wrong சத்தியத்துக்கு மாறான காரியத்தையோ சத்தியத்துக்கு விரோதமான காரியத்தையோ உங்களை வழிவு போகிற காரியங்களையோ நான் I பிரசங்கித்ததே never preach a word which will corrupt you or wrong doctrines do I ever preach to you. நிச்சயமா நான் சொல்லுவேன். Certainly I will நான் tell you. பிரசங்கித்த வசனங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அத்தனை கை கொண்டு இருந்திருப்பீர்களானால் நீங்கள் எங்கேயோ இருந்திருப்பீர்கள். And if you would adhere to all my teachings, you shall be exalted by the Lord. நான் சத்தியத்தை சொன்னதினாலே சத்துருவா இருக்கிறேனே தவிர அதற்காக நான் சத்தியத்தை மூடினதில்லை. And I am not a man pleaser. I have நீங்களும் spoken the truth. சத்தியத்துக்கு நில்லுங்கள். Where you also stand for the truth. வசனத்தை நேசியுங்கள். Love the word. வசனத்தை வாசியுங்கள். Read the word. வசனத்திலே பாதங்களை பின்பற்றுங்கள். And may you follow the word. பவுல் சொல்லுகிறது போல Paul says, வசனத்தை பிடித்துக்கொண்டு சுடர்களை போல may you பிரகாசிக்கிறது. shine clinging onto the word. வாரந்தோறும் உங்களுக்கு வசனத்தை நான் பிரசங்கித்திருக்கிறேன். Every week I preach the word unto you. ஆண்டவருடைய கிருபையினாலே By the God's புத்தி grace, கெட்டாத விதத்திலே more than what I can apprehend. எனக்கு உண்மையாவே தெரியாது. I do not know how. ஆனால் உலகத்திலே பல பகுதி மக்கள் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். The people are been hearing these messages from abroad the world. அவர்கள் ஒரே விமர்சனம் பண்ண முடியுமானால் If they got to remark, அவர்கள் பண்ணுகிற எல்லா விமர்சனங்களையும் God is great. and it is only what they தேவன் say. நல்லவர். The Lord is good. தேவன் இந்த வசனங்களை எனக்கு தந்தார். The Lord has given me the word. வசனங்களை நிலைப்படுத்தினார். And He's gotten me. ஒவ்வொரு stand நாளும் fast. சந்தாதாரர் பெருகிக் கொண்டே போகிறார்கள். And people நான் who want to சொல்லுவேன், destroy, they are increasing. இங்கே வசனத்தை கேட்கிறவர்களை காட்டிலும் The people who hear the word in this church more than that. வெறும் யூடியூபிலே மாத்திரம் 6000 சந்தாதாரர் இருக்கிறார்கள். And there are people who are 6000 subscribing, 6,000 குடும்பங்கள். people in the YouTube. எத்தனை ஆயிரம் பேர் பார்க்கிறார்கள்? There are thousands of people who view it. அவங்களுக்கு நான் கட்டுக்கதை சொன்னதில்லை. And I am not talking to them fables. பணத்தை நாங்கள் பேசினதில்லை. And I do not talk about பணத்தை money. கூடி என்று கேட்டதில்லை. And I don't ask them for money. ஒரு நாளும் நான் சொன்னதில்லை. I don't ask them for gifts. கர்த்தர் கொடுத்த வசனம் நீங்களே சாட்சி. And you are the witness onto it that I preach நீங்களே the word. சாட்சி. You are the witnesses for me. வேதத்தை வாசியுங்கள். Read the word. வசனத்தை தியானியுங்கள். Ponder on the word. வசனத்துக்காக வாழுங்கள். May you live for the word. நீங்கள் வழிவி போகவே And மாட்டீர்கள். you shall not fall. என் வசனத்தை கேட்டு And if you hear my word, அதன்படி செய்கிறவன் எவனோ and who shall adhere to it, அவனை கன்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு நான் and he shall be like the man who built his house on the rock. பெருமழை வந்தது. Where the floods come, பெருவெள்ளம் வந்தது. it rained, வீட்டின் மேல் மோதியது. and it will hit the house, பட் அசைக்கவே முடியாது. and it will not be shaken, அசைக்கவே முடியாது. and that house will not be எல்லா shaken. பயத்தோடும் With all எல்லா fear, தாழ்மையோடு நான் with all சொல்றேன். humility I say, இந்த ஊழியத்தை அழிப்பதற்கு எழும்பினவர்கள் கொஞ்சம் பேர் அல்ல. there are so many people who rose against. நான் முன்னாலே சொன்ன நினைக்கிறேன். I have told you earlier. ஒரு வாலிப பிள்ளை என்னை பார்த்து கேட்டாள். There was a young lady who asked me, எங்களுடைய கால்களிலே விழுந்து நீர் விழுகிறீரா இல்லையா and பார். she said, she challenged and said, you will bow down to me. நல்லதம்மா நின்னு பார். And I said, okay, let me see. அவிசுவாசிகளை காட்டிலும் விசுவாசிகள் எனக்கு சவால் விட்டார்கள். And more than the unbelievers, the believers challenged me. நான் வலிவை விழுவேன் என்று காத்திருந்தேன். And they said, you will stagger and fall. இதுவரைக்கும் அந்த கிருபை என்னை தாங்கியது. The Lord's grace thus upholded me thus far. கர்த்தர் என்னை தாங்கினார். The Lord protected me. ஒரே ஒரு காரணம். For what reason? நான் வசனத்தை மாத்திரம் பிரசங்கித்தேன். It is the word that I preached unto. என்னுடைய காலத்துக்கு பின்பாகும் After my life, இந்த ஊழியம் நிலைத்திருக்கும் என்பதை நான் அறிவேன். and I know for certain that this church will stand. ஏனென்றால்
You know for what? அந்நிய நாட்டு உதவியிலேயோ It is not from the aid from யாருடைய abroad. பணத்திலேயோ It is not the money from இந்த abroad. ஊழியம் கட்டப்படவில்லை. The Lord is not given us. இதை நாங்கள் வேத வசனத்திலே நாங்கள் கட்டி வருகிறோம். This church has been founded on the word. நிச்சயமா இது வலுவாதபடி காக்கப்படும் And it will not be shaken. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் நிலைத்திருப்பான் அறிவே. And all the children of God shall be firm. வலுவாதபடி காத்து And they shall not slip. தம்முடைய மகிமையுள்ள நிறுத்துவார் என்பதை And அறிவே. he shall certainly make us to stand on the rock. நம்மை Why? கட்டுகிறது வசனம். And it is the word which will நம்மை build us. கட்டுகிறது வசனம். It is the word will build வீண் us. கதைகளுக்கோ கட்டுக்கதைகளுக்கோ செவி கொடுக்காதிருங்கள். It is not the fable or the vain babbling. Please do not pay heed. வசனத்துக்கு செவி கொடுங்கள். May you hear the word alone. வசனத்துக்காக வாழுங்கள். May you live for the word. வசனத்திலே வாழ்க்கை கட்டுங்கள். May you build your word life on the தேவன் word. மகிமையானவைகளை செய்வார். And the Lord will do glorious things. தேவன் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் நம்மை The காப்பாற்றுவார். Lord will protect us from getting தேவன் destroyed. நம்மை போஷித்து நம்மை The காப்பாற்றுவார். Lord will provide and protect us. வலுவாமல் And நம்மை the Lord will protect us from falling. எல்லார் கண்களை மூடுவோம். May we all close our அந்த eyes. காக்கிற கரத்திலே அவரிடத்திலே ஒப்பு கொடுத்ததை May we commit our lives into the hand. அந்நாள் வரைக்கும் அவர் காத்துக்கொள்ள வல்லவர். Till the end he shall protect us. அவர் காத்துக்கொள்வார். He shall protect us. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you all believe it? என்னை காத்துக்கொள்வார். He will protect me. கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கை விடார் ஏரோப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீர்களை எண்ணிப் பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீர்களை எண்ணிப் பார். எண்ணிப் பார், எண்ணிப் பார். இயேசுவே, எண்ணிப் பார். என்றும் அதை எண்ணிப் பார். காப்பார், உன்னை காப்பார். காத்தவர் காப்பார். என்றும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். அன்பின் இயேசுவே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களை காக்கிறவர், ஒருவரும் எங்களை சேதப்படுத்தாதபடி எங்களை காக்கிறவர், எங்களை போஷித்து காக்கிறவர், எங்கள் பாதங்கள் வலுவாதபடி எங்களை காத்து மகிமையிலே நிறுத்துவதற்கு வல்லவர். உம்முடைய திருக்கரங்களிலே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இதுவரைக்கும் பாதுகாத்த கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் இருந்து கடைசி வரைக்கும் எங்களை பாதுகாத்து தம்முடைய ஜீவனை விளங்கச் செய்து உயர்ந்த நாமத்தை உயர்த்தி கிருபையை பெரிதாய் வெளிப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.